பிரைஸ்லாம் ஆசி தமிழ் சபையின் சார்பாக உங்கள் எல்லாரையும் நாங்கள் வரவேற்கிறோம். இந்த நாளிலும் நம்ம விடுதலையோடு ஆராதனையோடு தொடங்குவோம். அன்பை இயேசுப்பா, இந்த நாளை தந்ததுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்திக்கிறோம்ப்பா. இந்த ஆசீர்வாதமான நாளை நீங்கள் எங்களுக்கு கொடுத்ததுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்திக்கிறோம். இந்த நாளில் ஆண்டவரே உங்கள் சமூகத்திற்கு வர கொடுத்த கிருபைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்திக்கிறோம். வந்திருக்கிற எல்லாரையும் உங்களுடைய பாதுகாப்பில் கொடுக்குறோம்ப்பா. வந்துட்டு இருக்கிறவங்க வரத்தரப்பட்டவங்க எல்லாரையும் உங்களுடைய பாதுகாப்பில் கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த ஆராதனை தொடக்கம் முதல் முடிவு வரை உங்களுடைய பிரசன்னம் இந்த ஆராதனையில் இருக்க வெளிப்பட கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். இது ஒரு புத்தி உள்ள ஆராதனையாக இருக்க நீங்கள் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒரு ஆர்ப்பாட்டமான ஒரு ஆராதனையாக இல்லாமல் ஆண்டவரே ஒரு அர்ப்பணிப்போட ஒரு கீழ்ப்படிதலோடு முடிக்க இந்த ஆராதனை நீங்கள் கிருபை பாராட்டணுமா ஜெபிக்கிறோம்ப்பா. உங்களுடைய சமூகம் எங்கள் முன்னால் எப்பொழுதும் போகட்டும் என்று இயேசுவின் நல்ல பிதாவே, ஆமென். மீண்டும் ஒரு விசையா இந்த மாலை வேளையில உங்கள் எல்லோரையும் அன்போடு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் ஆசின் தமிழ் சபையின் சார்பாகவும் வரவேற்கிறேன். இந்த மாலையில் நாம் ஆராதனைக்கு நாம் கூடி வருகிற வேளையில நாம் எவ்விதமாய் அவரை நாம் நேசிக்கிறோம். எல்லாரும் எழுந்து நின்று, அவர் நம்மை அநாதி சிநேகத்தினால் சிநேகித்தார், அன்பினாலே ஈர்த்து கொண்டார் என்ற வசனம் நமக்கு சொல்லுகிறது. நாம் எவ்விதமாய் அந்த அன்புக்கு நாம் எப்படி நம்ம ரெஸ்பாண்ட் பண்றோம் பாருங்க. நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் அவருடைய அன்பு நம்மை தூக்கி நிறுத்தி இருக்கிறது, எடுத்து இருக்கிறது, நம்மை கழுவி இருக்கிறது, பரிசுத்தப்படுத்தி இருக்கிறது. இந்த நாளில் நாம் பாடும் பொழுது அந்த ஆழமான அன்புக்கு ஆண்டவரே என்னுடைய பதில் என்ன, நான் என்ன சொல்ல போகிறேன் ஆண்டவரே, how would I respond to the love that you have shown on the cross. Let that be in our heart. ஜோசப் ஜெபத்தின் போது சொன்னது போல இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாம் அவரை ஆராதிப்போம். எத்தனை பேர் இங்கே இருந்தாலும் சரி, எத்தனை பேர் வந்து கொண்டிருந்தாலும் சரி, இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஒன் ஆன் ஒன் நாம் அவரை இந்த நாளில் ஆசீர்வதிப்போம், ஆராதிப்போம். விவரிக்க முடியாத அற்புத அன்பு, ஆழமான ஆழியிலும் ஆழமான அன்பு, உயர்ந்த மலைகளிலும் உயரமான அன்பு, அளவு பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு, விவரிக்க முடியாத அற்புத அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறமே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறமே தள்ளாத பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, இது பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, இது பூரண அன்பு. குழியில் விழுந்தோரை குனிந்து தூக்கும் அன்பு, குமையில் இருப்போரை எடுத்து நிறுத்தும் அன்பு. குழியில் விழுந்தோரை குனிந்து தூக்கும் அன்பு, குமையில் இருப்போரை எடுத்து நிறுத்தும் அன்பு. ஒடுக்கப்பட்டோரை உயர்த்திடும் அன்பு, எந்த காலத்திலும் மாறாத அன்பு. ஆமென். ஒடுக்கப்பட்டோரை உயர்த்திடும் அன்பு, எந்த காலத்திலும் மாறாத அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறமே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறமே தள்ளாத பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, இது பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, இது பூரண அன்பு. மனிதர்கள் மாறினாலும் மாறிடாத அன்பு, மகனாய் ஏற்றுக்கொண்ட மகா பெரிய அன்பு. மனிதர்கள் மாறினாலும் மாறிடாத அன்பு, மகனாய் ஏற்றுக்கொண்ட மகா பெரிய அன்பு. என்னை மீட்பதற்காய் உலகத்திலே வந்து தன்னையே தந்து விட்ட தகப்பனின் அன்பு. என்னை மீட்பதற்காய் உலகத்திலே வந்து தன்னையே தந்து விட்ட தகப்பனின் அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, இது பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, இது பூரண அன்பு. இயேசுவின் அன்பு
புறம்பே தள்ளாத பூரண அன்பு. ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க, எத்தனை மனிதர்கள் நம்மை ஏமாற்றி இருக்கிறாங்க. நம்மை அதிகமாய் நேசிக்கிறார்கள் என்று நாம் நினைத்தவர்கள் நம்மை கைவிட்டு போயிருக்கிறாங்க, நம்மை கீழாய் பேசி இருக்கிறாங்க. நாம பாடினது போல மனிதர்கள் மாறினாலும் மாறிடாத அன்பு, சூழ்நிலைகள் மாறினாலும் மாறிடாத அன்பு, உயர்விலும் தாழ்விலும் மாறிடாத அன்பு. அந்த அன்பை இருதயத்தில் நிறுத்தி நாம் அவரை நோக்கி பார்ப்போமா? 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் நாம் இவ்வாறாக வாசிக்கிறோம். சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து அதை மிஸ்பாவுக்கும் சீனுக்கும் நடுவாக நிறுத்தி, இம்மட்டும் கர்த்தர் உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபினேசர் என்று பெயரிட்டார் என்று வாசிக்கிறோம். இம்மட்டும் நமக்கு கர்த்தர் உதவி செய்தார். நம் வாழ்க்கை நாம் பிறந்த முதல் இதுவரைக்கும் இந்நாள் வரைக்கும் நம்மை நடத்தி வந்த கர்த்தர் ஆயிரமான நன்மைகளை நமக்கு தந்தவர். காலை மாலை எவ்வேளையும் நம்முடைய கரங்களை பிடித்து நடத்தி வந்தவர், நம்முடைய சபையை நடத்தி வந்தவர், இம்மட்டும் நடத்தி வந்த தகப்பன். அதை நினைத்து நாம் அவருக்கு நன்றி செலுத்துவோமா? நன்றியோடு அவரை நோக்கி பாடுவோம். எத்தனை ஆயிரம் நன்மைகள் ஆண்டவரே, எத்தனை ஆயிரம் நன்மைகள். அவரை நோக்கி பாடுவோம். ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. காலை மாலை எல்லா வேளையிலும் என்னை நடத்தும் கரங்கள் நாங்களே. தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் கரங்கள் நாங்களே. எல்லா நேரத்திலும் என்னை விடாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. அவரை நோக்கி சொல்லுமா? எல்லா நேரத்திலும் என்னை விடாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. மரண பள்ளத்தாக்கில் நான் கடந்த வேளை மீட்கும் கரங்கள் நான் கண்டேன். வாடி நின்ற வேளை மடித்திடாது என்னை காக்கும் கரங்கள் நான் கண்டேன். எந்தன் மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. எந்தன் மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. எந்த கசப்பு உங்கள் வாழ்வில் இருந்தாலும் அவரிடத்தில் கொடுப்பீங்களா? மாறாவின் கசப்பை மதுரமாய் மாற்றுகிறவர், மாறாவின் கசப்பை மதுரமாய் மாற்றுகிறவர். அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. The next song which we're going to sing is a very good English song. Bless the Lord, O my soul. So in Psalms 103, David writes like this: "என் ஆத்துமாவே என் கர்த்தரை துதி." He's telling himself, "Bless the Lord, O my soul. Worship Him. Worship the Lord. Don't forget all the benefits, whatever He has given us."
praise the Lord. And during the day, there are so many things happening in your life. Yes. Still, when the evening comes, still praise the Lord. Amen. In Philippians, the 1 Peter 5:7 says like this, right? Cast all your burdens upon me, Amen. for He cares for you. Because He cares for you, not for because He cares for you. Can we consider the Lord is saying to you specifically, personalize it. When I say it is for me, Robin, do not worry about anything. Do not be anxious about anything. Submit everything to me. That's what Amen. God says to me. Hallelujah. Right? Put your name in that place and tell the same God, God, you are there. Who will care for me each and every day? The second sentence goes like this. It talks about His love. In Romans 8, Paul says, for I am convinced that nothing can separate from the love of God. Amen. Right? Hallelujah. No death, no life. Whether I'm living, whether I have it, whether I don't have it, whether I have food to eat or not, I don't care. But I'm convinced with whatever God, because He is the one who leads us day and night and each and every moment of our life. Hallelujah. And even at the end of our days, Hallelujah. like when we are ready to meet the Lord, still when your strength is failing, God is there. He still asks us to praise the Lord. Amen. So as we go into the time of worship, can we open our mouth and worship the Lord? If you're convinced, as Paul said, if you're convinced alone, open your mouth and say, Lord, I'm convinced. You're there for me. Can we sing this song from the bottom of our heart? எந்த சூழ்நிலைகளில் இருந்தாலும் அவருடைய நாமத்தை ஆசீர்வதிப்போம். ராபின் சொன்னது போல என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. சங்கீதக்காரன் தனக்கு தானே சொல்லிக் கொள்ளலாம். ஏன்னா நம்ம மறந்து போயிடும். We will forget. In whatever may be the circumstances of your life, open up and praise and glorify Him. Bless the Lord, my soul, oh my soul, worship His holy name. Sing like never before, oh my soul, and worship Your holy name. The sun comes up. It's a new day dawning. It's time to sing your song again. Whatever may pass and whatever lies before me, let me be singing when the evening comes. Bless the Lord. எங்கள் கரங்களை உயர்த்தி oh my soul, worship His holy name. Sing like never before, oh my soul, worship Your holy name. You're rich in love and You're slow to anger. Your name is great and Your heart is kind. For all Your goodness I will keep on singing. 10,000 reasons for my heart to find. Bless the Lord, oh my soul. கரங்களை உயர்த்தி, oh my soul, worship His holy name. Sing like never before, oh my soul, worship Your holy name. And on that day when my strength is failing, the end draws near and my time has come, still my soul will
நம்முடைய குரல்களினாலே அவரை ஆராதிப்போமா? அவரை உயர்த்தி பிடிப்போமா? Bless the Lord, O my soul. All of us, including children, சேர்ந்து அந்த கோரஸ் பாடலாமா? ஆண்டவரை நோக்கி சொல்லுவோமா? அப்பா, என் ஆத்துமா உம்மை துதிக்கிறது ஆண்டவரே. என் வாழ்வின் சூழ்நிலைகள் எவ்விதமாய், regardless of how my circumstances of life are, Father God, I praise you. Father God, we worship you. We know the tribe of Judah won by the praises, O Lord, and we will win this world. We will conquer this world by your praises, O Master. எல்லாரும் குரலை உயர்த்தி, எந்த மியூசிக்கும் இல்லாம குரலை உயர்த்தி அவரை நோக்கி சொல்லுவோமா? Bless the Lord, oh my soul, oh my soul, worship His holy name, sing like never before, oh my soul, worship your holy name. இன்னும் ஒரு விசை. Bless the Lord. நீர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் ஆண்டவரே. You are enthroned in heaven, O Master. No matter what is going on in this world, no matter high tide or low tide, Father God, you are enthroned in heaven, O Lord. வானம் உமக்கு சிங்காசனம் ஆண்டவரே, பூமி உமக்கு பாதபடி ஆண்டவரே. இதோ உம்முடைய பாதபடியிலே நாங்கள் அமர்ந்திருக்கிறோம் ஆண்டவரே. The heaven is your throne and earth is your footstool, O Master. And here we are in your footstool, O Lord. And Father God, looking up to you, and those who looked upon the Lord, their faces became radiant. கர்த்தரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன என்று வேதம் எங்களுக்கு சொல்லுகிறது ஆண்டவரே. இந்த நாளிலே நாங்கள் உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. கரங்களை நோக்கி பார்த்த நாட்கள் போதும் ஆண்டவரே. தேவைகளுக்காய் உம்மை நாடின நாட்கள் போதும் ஆண்டவரே. இந்த நாளிலே உம்முடைய பிரகாசம் எங்கள் மேல் வீசும்படிக்காய் உம்முடைய முகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறவர், ராஜரீகம் பண்ணுகிறவர், பிதாவின் வலது பாரிசத்திலே வீற்றிருக்கிறவர், அப்பா, இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவர், சேரக்கூடாத ஒளியில வாசம் பண்ணுகிறவர். தகப்பனே, உம்முடைய பரிசுத்த சிங்காசனத்தை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. கேருபீன்களாலும் சேருபீன்களாலும் போற்றப்படுகிற உம்முடைய சிங்காசனத்தை நோக்கி பார்க்கிறோம். தூதர்களாலும் மூப்பர்களாலும் துதிக்கப்படுகிற உம்முடைய சிங்காசனத்தை நோக்கி பார்க்கிறோம். இந்த ஆராதனையில ஆவியானவர் எங்களோடு இடைபடுவீராக ஆண்டவரே. எங்கள் இருதயத்தை ஏவுவீராக ஆண்டவரே. ஒரு மனதாய், ஒரு ஆவியுடன் உம்மை நோக்கி நாங்கள் துதிக்க ஆராதிக்க கர்த்தர் எங்கள் இருதயத்தை ஏவுவீராக. எல்லாரும் சிங்காசனத்தை நோக்கி பார்த்தவர்களாய், let your eyes be set on the throne of God, surrounded by fire, surrounded by cherubim and seraphims, surrounded by the elders and the leaders. We all join together. We are not starting our worship, we are joining the worship that's already going on. ஏற்கனவே பரலோகங்களில நடந்து கொண்டிருக்கிற அந்த ஆராதனையில, 24 மணி நேரமும் நடந்து கொண்டிருக்கிற அந்த ஆராதனையில நாம் இந்த வேளையில கலந்து கொள்கிறோம். அந்த சிந்தையோடு அந்த சிங்காசனத்தை பார்ப்போமா? சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, எல்லாரும் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை.
ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. திருவிளக்கின் மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. ஆதியும் அந்தமுமானவரே, அல்பாவும் ஒமேகாவும் மானவரே, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. பரிசுத்தமும் சத்தியமும் தாவீதின் திறவுகளுடையவரே, பரிசுத்தமும் சத்தியமும் தாவீதின் திறவுகளுடையவரே, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. இந்த ஒரு விசை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா, பொற்பாதங்களை உடைய தேவன் அப்பா, தாவீதின் திறவுகோலை உடைய தேவன் ஆண்டவரே அப்பா, இருபுறமும் கருக்குள்ள பட்டயமுள்ள வசனத்தை உடைய தேவன் ஆண்டவரை உண்மையை துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. கேரு விண்களுக்கு நடுவிலும் சேரா விண்களுக்கு நடுவிலும் வாசம் செய்கிற எங்களுடைய தேவன் உண்மையே துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா, ஆராதிக்கிறோமே ஆண்டவரே. பூமி எங்களுடைய வஸ்திர தொங்கலால் நிறைந்திருக்கிற தேவனே உமக்கே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. வல்லமை உடைய தேவனே அப்பா, பரிசுத்தமும் சத்தியமும் தாவீதின் திறவுகோலை உடைய தேவன் நீர் ஆண்டவரே. உண்மையே துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோமே ஆண்டவரே அப்பா. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவன், உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவன். வானமது சிங்காசனம், பூமி மது பாதபடி. ஆமென், ஹல்லேலூயா ஆண்டவரே. கர்த்தர் இந்த இடத்துல இறங்கி வருகிற கிருபைக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, இந்த இடத்துல கர்த்தருடைய வல்லமை நிரம்பி இருக்கிறதே ராஜா. ஆண்டவரே, கர்த்தருடைய வல்லமை அப்பா, கர்த்தருடைய கிருபை எங்கள் மேல் இருக்கிறதே தேவனே அப்பா. உமக்கே ஸ்தோத்திரமும் மகிமையும் துதியும் கனமும் உண்டாவதாக அப்பா. எங்களுடைய இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது. ராஜாவை குறித்து பாடின கவியை நான் சொல்லுவேன். ஆமென், ஹல்லேலூயா ஆண்டவரே. இந்த நேரத்தில் அப்பா கர்த்தரை துதிக்கிறோமே ஆண்டவரே. உள்ளளவு கர்த்தரை துதிக்க உயிர் உள்ளவரை கீர்த்தனம் பாடவே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே அப்பா. இந்த நேரத்தில் கர்த்தர் அப்பா, எங்கள் துதிகளுக்கு மத்தியில் வாசம் செய்கிற தேவன். இந்த நேரத்தில் அப்பா மகிமைப்படுவீராக, இந்த நேரத்தில் அப்பா உயர்த்தப்படுவீராக. எல்லா துதி கன மகிமைக்கு பாத்திரரான தேவன் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. உம்மை நோக்கி துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்களுடைய இருதயத்தின் நாட்டி ஆழத்திலிருந்து கர்த்தர் நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. கர்த்தரை உயர்த்தப்படத்தக்கவர் அப்பா, கர்த்தரை துதிக்கப்படத்தக்கவர், கர்த்தரை ஆராதிக்கப்படத்தக்கவர். இந்த நேரத்தில் எங்கள் துதி கன மகிமை எல்லாம் உமக்கு மட்டுமே செலுத்துகிறோம் அப்பா. இந்த நேரத்தில் மெசேஜ் வேலை கர்த்தர் நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இருபுறமும் கருக்குள்ள பட்டயங்களுடைய வசனம் எங்களை ஆண்டவரை அப்பா சுத்திகரிக்கட்டும், எங்களை பரிசுத்தமாக்கட்டும், இன்னும் புது சிருஷ்டியாய் மாற்றட்டும் அப்பா. உங்களுடைய வார்த்தையில் நடக்கிற பிள்ளைகளா எங்களை மாற்றும் அப்பா. எங்களை தாழ்த்தி உங்கள் கரத்துல ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் வேணும் ராஜா. சகல விதமான துதி கன மகிமை என் தேவனுக்கு மட்டுமே செலுத்தி இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீ நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். எல்லாரும் வரலாம். Welcome you all in the name of Jesus Christ. In the Varatku announcement,
July 4th, ATC picnic இருக்கு, Aslam Church picnic. It's a one-day picnic. I think last year on the photos, so we have it's like a barbecue, and we go to Pedernals Falls and river இருக்கு, so we can have some fun time there. It's one-day picnic. So please make yourself available on those days so that you can come and participate in those things. And the other thing is ATC retreat. It's on HLC campus from August 31st to September 1st. Hope everyone got your emails and notifications for that. Please reach out to Joseph for any other questions and for registering it and all the stuff. இந்த வாரம் பர்த்டேஸ் அண்ட் anniversary செலிப்ரேட் பண்ணுறாங்க June 9th to June 15th. இந்த ஃப்ரெண்டில் வந்தீங்கன்னா பாஸ்டர் உங்களுக்கு ஆப்ரேட் பண்ணுவாங்க. தேங்க்யூ. நாளை தினேஷ்காய் நாம் எல்லாரும் ஜெபிக்கலாம். கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, புதியதொரு வருடத்தை மகனுடைய வாழ்க்கையில நீர் கூட்டி கொடுத்திருக்கிற உடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த புதிய வருடத்துல கர்த்தர் நீர் உம்முடைய கண்ணை மகன் மேல் வைத்து ஆலோசனை சொல்லி நடத்த வேண்டுமாய் உம்முடைய சமூகத்துல நாங்கள் வந்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு குடும்பமாய் ஆவியிலே ஒன்றிணைந்த ஒரு குடும்பமாய் ஆண்டவரே, மகனை பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். அப்பா, மகனையும் மனைவியையும் பிள்ளைகளையும் முழு குடும்பமாய் கர்த்தர் தெரிந்து கொண்டு நீர் நடத்தி அப்பா நீடித்த ஆயுளால் திருப்தியாக்கி ரட்சிப்பின் நன்மையை காட்டும்படிக்காய் உம்முடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எத்தனையோ கேள்விக்குறிகள் இருதயத்துல இருக்கிறதை அறிந்திருக்கிறீர். அவை எல்லாவற்றிற்கும் பதிலாய் நீர் இருக்கும்படிக்காய் மகனை உடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். வசனத்தை குறித்தும் தேவனை குறித்தும் தினேஷுக்கு இருக்கிற அந்த ஒரு வாஞ்சையை, இருதயத்தின் வாஞ்சையை, மகிழ்ச்சியை கர்த்தர் அறிந்திருக்கிறீர். வசனத்தின் ஆழங்களுக்கு செல்ல வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சையை அறிந்திருக்கிறீர். ஆவியானவர் கரம் பிடித்து அழைத்து செல்லுவீராக ஆண்டவரே. செல்லுகிற இடங்களிலே ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணுகிற மகனாய், கர்த்தருக்கென்று எழும்பி நிற்கிற மகனாய் நிற்கும்படிக்காய் உம்முடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தேவ ராஜ்யத்தை முந்த தேடும் பொழுது இந்த உலகத்தின் சகல ஆசீர்வாதங்களும் சேர்த்து கொடுக்கப்படும்படியாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். மாலை வேளையில மீண்டும் ஒரு விசையாய் கர்த்தருடைய வசனத்தை உங்கள் மத்தியில கொண்டு வருகிற, சுமந்து வருகிற ஒரு கழுதையாய் உங்கள் முன்பாய் நிற்கிறேன். கர்த்தர் பெரியவர். அவருடைய வசனம் ஜீவனுள்ள, இருபுறமும் கருக்குள்ள பட்டயமான ஒரு வசனம். இந்த நாளில நாம் தியானிக்க போகிறது நாம் எல்லாருக்கும் மிக பரிச்சயமான, சொல்ல போனா பைபிள்ல கொஞ்சம் அதிகமாய் பிரசங்கிக்கப்பட்ட ஒரு பகுதியை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். ஆனால் ஆவியானவர் என்னுடைய இருதயத்தை பல விதங்களில வித்தியாசமான கோணத்துல இதை காணும்படிக்காய் கர்த்தர் கிருபை செய்தார். உங்கள் மத்தியில் அதை பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். We may not finish this message today, may or may not finish this message today, but that's okay. We will continue with the message if we are not able to finish. நம்ம ஒன்று டைம் ரஷ்லாம் இல்லை, கர்த்தருடைய வசனத்தின் ஆழங்களுக்கு செல்வது மிக முக்கியம். அதனால if possible we'll finish, otherwise we'll continue the next Sunday. சரியா? இப்போ கர்த்தருடைய வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 13 வசனம் 3 முதல் 9 வரை. இன்று தியானத்துக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல் 9ஆம் வசனம் வரை. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல் 9ஆம் வசனம் வரை. அவர் அநேக விசேஷங்களை ஓமைகளாக அவர்களுக்கு சொன்னார். கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை வழியருகே விழுந்தது. பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. சில விதை அதிக மண்ணில்லாத கற்பாறை இடங்களில் விழுந்தது. மண் ஆழமாய் இராததினாலே அது சீக்கிரமாய் முளைத்தது. வெயில் ஏறின போதோ தீர்ந்து போய் வேர் இல்லாமையால் உலர்ந்து போயிற்று. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. முள் வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்து சிலது 100ஆகவும் சிலது 60ஆகவும் சிலது 30ஆகவும் பலன் தந்தது. கேட்கிறதற்கு காது உள்ளவன் கேட்க கடவன் என்றார். நான் ஏற்கனவே சொன்னது போல மிக மிக பரிச்சயமான ஒரு பகுதி நமக்கு இல்லையா? I am absolutely sure there will not be one single person here
அட்லீஸ்ட் இங்க யாருமே இந்த பிரசங்க அட்லீஸ்ட் ஒரு 10-20 தடவையாவது இதை குறித்தான பிரசங்கத்தை கேட்காம இங்க இருக்க மாட்டீங்க. நாட் ஜஸ்ட் ஒன்ஸ், அட்லீஸ்ட் 10 times you would have heard in your life from this passage. ஆனால் இந்த நாளில இந்த வேதத்தை நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இட்ஸ் நாட் ரெண்டு விதத்தில் நான் ஏற்கனவே நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன் வேதத்தை குறித்து எப்படி நான் வாசிக்கிறேன் என்பதை குறித்து சொல்லும்போது சொல்லுவேன். ஒன்று, வேதத்தை அது எழுதப்பட்ட காலகட்டத்தில் வைத்து நாம் தியானிக்க வேண்டும். முதலாவது, ஏன்னா வேதத்தின் பகுதிகள் என்பது ஒரு குறிப்பிட்ட ஜனங்களுக்காய் குறிப்பிட்ட காலகட்டத்தில் குறிப்பிட்ட சூழ்நிலைகளில எழுதப்பட்டது, பேசப்பட்டது இல்லையா? அது ஒரு முதல் வேதத்தினுடைய அடித்தளத்தை நாம் கண்டுகொள்ளுகிறதற்கு அது ரொம்ப ரொம்ப அவசியம். அந்த கான்டெக்ஸ்ட நம்ம விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க, எந்த கான்டெக்ஸ்ட்ல இது சொல்லப்பட்டது அப்படின்னா நம்ம அதை புரிந்து கொள்ளாமல் விட்டுவிட்டால் தவறாய் நாம் அர்த்தம் கொள்ள முடியும். இப்ப எபிரேயரின் புத்தகத்தை பலர் வாசித்து அதனால காயப்பட்டவர்கள் இருக்கிறார்கள், வழி தவறி போன சபைகள் இருக்கிறார்கள். ஏன்னா அந்த they miss the context. அது ஒரு விதம். இன்னொரு விதம் என்ன தெரியுமா? We need to contextualize the scripture to our time. அந்த முதல் பகுதியோடு அப்படியே நிறுத்திட்டோம்னா 2000-3000 வருஷத்துக்கு முன்னாடி 2500 வருஷத்துக்கு முன்னாடி யூத ஜனங்களுக்காய் ஒரு யூத மெசியா இந்த செய்தியை சொன்ன அப்படின்னு வாசிட்டு அதோட விட்டுட்டு போயிட்டோம்னு வச்சுக்கோங்க. என்ன அர்த்தம்? There is nothing to apply in our life. மிக முக்கியமான பகுதி இந்த வசனம் என் வாழ்க்கையில எவ்விதமாய் இடைபடணும், என் வாழ்க்கையில எவ்விதமாய் கிரியை செய்யணும். ஏன்னா அப்படி இல்லைன்னா என்னிடத்திலிருந்து புறப்படுகிற என் வசனம் ஒரு நாளும் வெறுமையாய் திரும்பி வராது அப்படின்ற வசனத்தை நம்ம கடந்த காலத்திலேயே தியானிச்சுட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு எனக்கு அது அப்ளிகபிள் இல்லையா? கர்த்தருடைய வசனம் என்னுடைய கோட்டையா இருக்கிறது, அரணா இருக்கிறதுன்னு அப்புறம் சொல்றது என்ன வெறும் அலங்காரமான வார்த்தைகளா? இல்லை, அப்படி அல்ல. அந்த வசனத்தை சுதந்திரித்துக் கொள்ளுகிற, சொந்தப்படுத்திக் கொள்ளுகிற நம்முடைய வாழ்க்கையில் இன்று என்னுடைய வாழ்வின் சூழ்நிலைகளில இந்த வசனம் கிரியை செய்யுமானால் எவ்விதமாய் கிரியை செய்யும்? அதை நான் எவ்விதமாய் அறிந்து கொள்ளுவது, அதை நான் எவ்விதமாய் புரிந்து கொள்வது? சும்மா வருஷம் நான் இது கல்லுல விழுந்துச்சு, இது முள்ளுல விழுந்துச்சு, இது பாதையில விழுந்துச்சு, இது நல்ல நிலத்துல விழுந்துச்சு, நான் ரொம்ப நல்லவன், நான் கோயிலில் உட்காந்துருக்கேன், நான் பிரசங்கத்தை கேட்டேன், நான் இப்போ வீட்டுக்கு போய் நான் நல்லவனாவே இருப்பேன். இட்ஸ் வெரி ஈஸி டு லிசன் டு அ சர்மன் லைக் தட். ஆனால் அவ்விதமாயிட்டு நாம் இந்த பகுதியை நாம் தியானிக்க போறதில்லை, அவ்விதமாய் தியானிக்க போறதில்லை. என் மனைவி வேடிக்கையா என்கிட்ட சொல்லுவாங்க, நீங்கள் லாயரா போயிருக்கணுங்க, நல்லா ஷைன் பண்ணியிருப்பீங்க, ஒரு வித்தியாசமா எல்லாத்தையும் நோண்டி பாக்குறீங்க. அவ்விதமா இல்ல, ஆவியானவரின் இருதயத்தில் அந்த கேள்விகளை நான் வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த முதல் பகுதி இந்த ஹிஸ்டாரிக்கல் கான்டெக்ட் அது என்ன என்று புரிந்து கொண்ட பிறகு இம்மீடியட்டா கேட்கிற அடுத்த கேள்வியா தான், இது எதுக்கு எனக்கு ஆண்டவரே? How does it apply to me? Where does it apply to me? என் வாழ்க்கையில இதை நான் சுதந்திரித்துக் கொள்ளணுமே, இந்த வசனத்தின் வல்லமை என் வாழ்க்கையில கிரியை செய்யணுமே, என் மூலமாய் பிறருக்கு கிரியை செய்யணுமே என்று அதிகமாய் நான் கேட்கிறது உண்டு. ஸோ நம்ம எல்லாரும் பார்த்தீங்கன்னா ரியல் லைஃப்ல we believe in many things. அதாவது விசுவாசம், நம்பிக்கை. அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ சம் லேட்டஸ்ட் டிரான்ஸ்லேஷன்ல இது ரெண்டு இன்டர்சேஞ்சபிளா யூஸ் பண்றாங்க. இது ரெண்டும் வெரி டிஸ்டிங்க்ட் வேர்ட்ஸ். ஃபெய்த் அண்ட் பிலீஃப், ஃபெய்த் அண்ட் கான்ஃபிடன்ஸ் ஆர் வெரி வெரி டிஃப்ரெண்ட் திங்ஸ். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் பாருங்க. ஒரு how many of you know I think I forgot his first name, Yolanda, who used to Niagara ரெண்டு பக்கம் கயிறு கட்டி இந்த பக்கத்துல இந்த பக்கம் நடந்தார், right? He literally tied a rope, iron rope between one end of Niagara Falls and the other end of Niagara Falls, and he walked on that rope. இது மாதிரி நிறைய உலகம் ஃபுல்லா அவர் பண்ணியிருக்கிறார். ஸோ ஒரு முறை ஒரு ஜப்பான்ல ஒரு இடத்துல இரண்டு மிக உயரமான கோபுரங்களுக்கு இடையில அந்த கயிறை கட்டி அவர் அதுல நடக்க போனப்போ அவருக்கே கொஞ்சம் ரொம்ப நர்வஸா, கொஞ்சம் டென்ஷனா, கொஞ்சம் இதா இருந்தது. ஸோ எல்லாரும் அவரை உற்சாகப்படுத்தினாங்க. ஓ, நீங்க உங்களால முடியாதது கிடையவே கிடையாது, நயங்கராலே நடந்திருக்கிறீங்க, நீங்க எவ்வளவு மாய்ஸ்சர் இருக்கு அதுல, அந்த வாட்டர்ல இருந்து எவ்வளவு மாய்ஸ்சர் வரும், ஸ்லிப் ஆகிறதுக்கு எவ்வளவு சான்சஸ் இருக்கு, இது நீங்க அதையே கிராஸ் பண்ணிட்டீங்க, யூ கேன் டூ இட் அப்சல்யூட்லி, யூ கேன் டூ இட் அப்சல்யூட்லி எல்லாரும் அவரை உற்சாகப்படுத்தினார்கள். அவரும் ரொம்ப உற்சாகமா இருந்தார். ஆனா நடந்து முடிந்து விட்டு கீழே இறங்கி வந்து உற்சாகப்படுத்தின அவர்கள் மத்தியில் அவர் ஒரு கேள்வியை கேட்டார். என்ன தெரியுமா? சப்போஸ் என்னை எல்லாரும் என் மேலே நீங்கள் வைத்திருக்கிற இவ்வளவு நம்பிக்கைக்காய்
இவ்வளவு ஆழமான ஒரு 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 உற்சாகத்திற்காய் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பட் இஃப் ஐ ஹேட் ஆஸ்க்ட் எனி ஆஃப் யூ டு கிவ் யூ அ சைல்ட் டு புட் இட் ஆன் மை ஷோல்டர்ஸ் அண்ட் வாக் அக்ராஸ் த சேம் பிளேஸ், வில் யூ கிவ்? எத்தனை பேர் உங்களுடைய குழந்தையை நான் தோல்ல சுமந்து என் மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கிறீங்கல்ல? என்னால நடக்க முடியாது, எவ்வளோ பேர் சொன்னீங்க, உங்களால கிராஸ் பண்ண முடியாதே கிடையாது, ஆனானப்பட்ட நயகரா ஃபால்ஸ்லயே இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கம் நடந்துட்டீங்க, இது என்ன சும்மா ஒரு சாதாரணமானது, யூ வில் அச்சீவ் இட் பிரதர், கோ எல்லாம் சொன்னீங்க. ஆனா உங்க குழந்தை யாராவது முதுகுல வச்சிருப்பீங்களா? தெரியுதா அந்த வித்தியாசம்? தெரியுதா நம்முடைய விசுவாசத்திற்கும் நம்பிக்கைக்கும்? we believe in several things, my dearly beloved. இயேசுவானவர்கிட்ட மாத்திரம் இல்லை, we believe in several things. யாராவது போய் நிலாக்கும் பூமிக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் நடந்து பாத்தீங்களா? சயின்டிஸ்ட் சொன்னா நம்புறீங்கல்ல? அதே மாதிரிதான் we believe several things in our life. ஆனா பாருங்க, நாம நம்புகிற எல்லாவற்றையும் போல நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதல்ல. Our life is not by the things that we believe in. It is only by the thing that our heart is convicted on. நம்முடைய இருதயத்திற்குள்ளே இறங்கி எது நம்முடைய இருதயத்தை குத்தி இருக்கிறதோ, எதனாலே நாம் குத்தப்பட்டிருக்கிறோமோ, unbreakable conviction நம்முடைய இருதயத்துல எதை குறித்து இருக்கிறதோ நம்முடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்கும். இப்போ ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க, இயேசுவின் மேல் நாம் கொண்டிருக்கிற அந்த விசுவாசம் எப்படிப்பட்டது? எல்லாரும் நம்புறாங்க, எங்க வீட்டுல எங்க அம்மா அப்பாலாம் நம்புறாங்க, எங்க ரிலேட்டிவ்ஸ்லாம் நம்புறாங்க, நான் ரொம்ப நம்புறவங்க நம்புறாங்க அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க தெரியுமா? அவரே நம்புறாரு, அவரே சொல்றாரு, அவரே பேசுறாரு. எவ்விதமாய் நான் சொன்ன அந்த உதாரணத்தை அப்படியே நம்முடைய விசுவாச வாழ்க்கைக்கு நாம் கொண்டு வந்து பார்ப்போம். ஏன்னா நம்ம எல்லாரும் அந்த அந்த கன்விக்ஷன் நம்முடைய இருதயத்துல இருக்கிறதா? we all are serving someone. either தேவனுக்கு ஊழியம் செய்கிறோம், இல்ல சத்துருவுக்கு ஊழியம் செய்கிறோம். சில நேரத்துல ரெண்டுக்கு இடையில நம்ம அலைக்கழிக்கப்படுகிறோம். அது மாம்சத்தின் அலைக்கழிப்பு நமக்கு இருக்கிறது. சில நேரங்கள்ல நாம் செய்கிற காரியங்களை குறித்து ஒரு பெருமையான ஒரு சிந்தை, நம்ம ஆண்டவருக்காக நான் அதை செய்து விட்டேன், ஆண்டவருக்காக நான் ஓடிவிட்டேன், என் விசுவாச ஓட்டத்துல நான் வளர்ந்திருக்கிறேன், ஒரு பெருமை இருக்கும். சில நேரங்கள்ல we even fail to meet our own standard. My goodness, is this what I did? Is this what I said? Is this what I நம்மை குறித்த அந்த ஒரு குற்ற உணர்ச்சி நமக்கு இருக்கும். பாருங்க, இந்த விதைக்கிறவனுடைய அந்த உவமை என்பது முக்கியமான சில காரியங்களை குறித்து நமக்கு சொல்லுகிறது. பாருங்க, விதை என்பது இந்த உவமையில சொல்லப்பட்டிருக்கிற அந்த விதையில குறை ஏதும் இருக்கிறதா? இட்ஸ் unblemished seed, the seed of gospel. இல்லையா? சுவிசேஷத்துல ஏதாவது குறை இருக்கிறதா? இயேசுவின் மரணத்துல, அவருடைய நம்மை ரட்சிக்கிற ரட்சிப்புல, சுவிசேஷம் என்கிற விதை தூவப்படுகிறதுல ஏதாவது குறை இருக்கிறதா? ஆனா அப்ப ஏன் அந்த விதை பலன் தருகிறது இல்ல? நான் எப்பவுமே கேட்பேன் இல்லையா, என் வசனம் ஒரு நாள் வெறுமையாய் திரும்பி வராதுன்னா உலகம் முடிச்சு நீங்க கிறிஸ்தவங்களால இருக்கணும். எத்தனை சர்மன் பிரசங்கிச்சிருக்காங்க, எத்தனை ஆராதனைகள் நடந்திருக்கிறது, ஏன் இன்னும் உலகம் கிறிஸ்தவங்களா இல்லை? சோ ஒரு சுவிசேஷ கூட்டத்திற்கு வரும்பொழுது எத்தனை ஆயிரம் பேர் வந்து பாவ மன்னிப்பின் ஜெபத்தை சொல்லி நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்றாங்க. ஆனா அவர்களுடைய வாழ்க்கை மாறி இருக்கிறதா? பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் இந்த விதைக்கிறவனுடைய இந்த உவமை வந்து, no matter how perfect the seed is, எவ்வளவு குறைவற்ற விதையா இருந்தாலும் அதனுடைய பலன் என்பது அந்த விளைகிற பெற்றுக்கொள்ளுகிற அந்த மனுஷனை பொறுத்தும் விளைகிற நிலத்தை பொறுத்தும் இருக்கிறது. இல்லையா? நாமும் அதே விதமா தான். வசனம் ஒரே விதமாய் இந்த இடத்துல இருந்து புறப்படுகிறது. ஒருவர் பிரசங்கிக்கும் பொழுதோ, ஒருவர் ஆராதிக்கும் பொழுதோ, ஒருவர் ஜெபிக்கும் பொழுதோ வசனம் ஒரே விதமாய் தான் புறப்பட்டு செல்கிறது. ஆனா கேட்கிற எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரே விதமாய் கிரியை செய்கிறதா? கிடையவே கிடையாது. அதே மாதிரி ட்ரெடிஷனல் அந்த பேசேஜை பாஸ் பண்ணும்போது, திஸ் இஸ் இயேசுவானவர் இந்த பேசேஜை வந்து he did not give it to label people. பார்த்துட்டு அங்கிள் வந்து ரொம்ப முள்ளான நிலம், இவங்க வந்து ரொம்ப வேசைட்ல இருக்கிற நிலம், அவங்க வந்து ரொம்ப நல்ல நிலம், இவங்க வந்து கெட்ட நிலம், அவ்விதமா லேபிள் பண்றதுக்காக ஆண்டவர் கொடுக்கல. ஆண்டவர் வந்து சீஷர்களை பார்த்து, இந்த பரிசேயர்கள் இருக்கா பாத்தீங்களா, அவெல்லாம் வெறும் ராக்கி சாண்ட், ஒன்றுக்கும் உதவாது, காஞ்சு போயிடுவானுங்க சீக்கிரம். இந்த சரிசேயர் இருக்காங்க, God did not give it like that. அவ்விதமாக ஒரு நோக்கத்தோடு கொடுக்கப்பட்ட ஒரு உவமையே கிடையாது. ஏன்னா காரணம் என்ன தெரியுமா?
இங்கு எத்தனை பேர் உங்களுடைய வாழ்க்கையில முள்ளான நிலமாய் இருந்த நாட்களை சாட்சி சொல்ல முடியும்? யோசிச்சு பாருங்க. எத்தனை பேர் உங்களுடைய வாழ்க்கையில கற்பாறையாய் இருந்த நாட்களை நினைத்து சாட்சி சொல்ல முடியும்? எத்தனை பேர் வழியோரம் இருந்த விதையாய், அவர் பிரசங்கிக்கிறாரு, அவர் பிரசங்கிக்கிறத பத்தி எனக்கு தெரியும், அவர் வாழ்க்கையே அப்படி இருக்கு, இவரெல்லாம் மேல நின்று பிரசங்கிக்கிறாரு நான் சொல்லியிருக்கேன். நாம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் ஒரு நாட்களில முள்ளான நிலமாய் இருந்திருக்கிறது, ஒரு நாட்களில கல்லான நிலமாய் இருந்திருக்கிறது, ஒரு நாளில வழியோரமான நிலமாய் இருந்திருக்கிறது, உலகத்தின் கவலைகளினால் அலைக்கழிக்கப்படுகிறவர்களாய் ஒரு சில நாட்களில நல்ல நிலமாய் இருந்திருக்கிறது இல்லையா? இன்றைக்கு நாம் விசுவாச வாழ்க்கைக்குள்ள வந்த பிறகும் எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் 24/7 நான் நல்ல நிலம் தான் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? இங்க என் வாழ்க்கையில நான் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் ஒரு சின்ன கோபமே வந்தது கிடையாது, ஒரு கெட்ட எண்ணமே வந்தது கிடையாது. நான் யாராவது சொல்ல முடியுமா அங்க இருக்கிறவங்க? அதனால இந்த உவமை நாம் தியானிக்கும் பொழுது, இது முள்நிலம், இதுக்கு லேபிள் போட்டு, இதுக்கு லேபிள் போட்டு, இது ஒன்றுக்கு உதவாது, இது வந்து நம்ம அற்புதமாய், that is not what this parable talks about it at all. நாம் ஒவ்வொருவருக்குள்ளாகவும் கல் நிலமாய் இருக்கிற நாட்கள் உண்டு, முள் நிலமாய் இருக்கிற நாட்கள் உண்டு, வழியோரமாய் இருக்கிற நாட்கள் உண்டு, நல்நிலமாய் இருக்கிற நாட்கள் உண்டு. பிரியமானவர்களே, இந்த மாம்சத்துல நாம் ஜீவிக்கிற வரைக்கும் அந்த போராட்டம் நிச்சயமாய் நமக்கு உண்டு, நிச்சயமாய் நமக்கு உண்டு. இது ஒரு நாள்ல முள்ளா இருந்தது, ஒரு நாள்ல கல்லா இருந்தது, ஒரு நாள் வழியோரமா இருந்தது மாத்திரமல்ல, ஒரே நாள்ல இந்த 4 நிலமாகவும் நாம் இருக்க முடியும். யோசிச்சு பாருங்க உங்க வாழ்க்கையை. ஒரே நாள்ல காலையில ஆராதனைக்கு போவோம், மத்தியானம் வீட்டுல வந்து சண்டை போடுவோம், ஈவினிங் யாராவது போன்ல கூப்பிட்டு கத்துவோம், நைட். அப்ப என்ன அப்ப கேட்ட வசனம் என்ன இருக்கு? கேட்ட வசனம் ஒரு நேரத்துல நல்ல நிலத்துல விழுந்த மாதிரி கிரியை செய்து, அடுத்த நேரத்துல முள்நிலமாயி அதை நெருக்கி போடு, உலகத்தின் கவலைகள் நெருக்கி போடுகிறது. அடுத்த நேரத்துல கொஞ்சம் கோபம் வந்தோடனே எல்லாம் காஞ்சு போயிடுது. அடுத்த நேரத்தில் அதுதான் இந்த உண்மையின் அடையாளம், சத்தியத்தின் அடையாளம். See, contextualizing என்பது அவங்க வாழ்க்கையில் இது எப்படி, அவங்க நிலை எப்படி இருக்கு, அவங்களுக்கு நான் அவ்வளவு சொல்றேனே கேட்க மாட்டேங்கிறாங்களே என்பதல்ல, நம்முடைய சொந்த வாழ்க்கையில சொந்தப்படுத்திக் கொள்ளுகிறது தான் contextualizing. இந்த வசனத்தை ஆண்டவர் எதற்காய், அதாவது இட்ஸ் நாட் ஃபார் பிராண்டிங் எனிஒன், இட் இஸ் ஃபார் செல்ஃப் ரியலைசேஷன். இதுல இந்த உவமையில there are some imminent truth ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். அதாவது மறைக்க முடியாத ஒரு சில சத்தியங்களை நாம் என்ன செய்யணும் என்பதை ஆவியானவர் நமக்கு தெளிவாய் வெளிப்படுத்துகிறார். ஏன்னா Jesus did not come to create classes. யோவான் ஸ்நானகனை விட பெண்ணிலே பிறந்தவனிலே தீர்க்கதரிசிகளிலே மேலானவன் ஒருத்தன் இல்ல, ஆனாலும் பரலோக ராஜ்யத்தில் சிறியவனாய் இருக்கிறவன் அவனிலும் பெரியவன் என்று சொன்னார். அவர் வந்து he did not come to class. Okay, இது வந்து prophets class, இது வந்து preachers class, இது வந்து teachers. He did not come to create classes. அதனால முதல் காரியம் இந்த உவமை நமக்கு சொல்லுகிறது, எந்த நேரத்திலும் எந்த காலத்திலும் விதைக்க ஆயத்தம் உள்ளவர்களாய் நாம் இருக்கோம். ஏன்னா எப்பவுமே சொல்லுவாங்கல்ல, once teaching is twice learning. ஒரு முறை சொல்லுகிறது 2 முறை கற்றுக்கொள்ளுகிறதற்கு. நீங்க ஒரு சில சமயத்துல பாருங்க, சில லெசன்ஸ் பர்டிகுலரா அந்த டீச்சிங் ப்ரொஃபஷன்ல இருந்தவங்களுக்கு ஒரு சில லெசன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ப்ரிப்பரேஷனே அவசியம் இல்லை. நைட்ல தூக்கத்துல எழுப்பி விட்டா கூட they will go and do it actually. அபுதமான ஒரு பழக்கவித்தலுக்கு அவங்க வந்திருப்பாங்க. நமக்கு சுவிசேஷம் பகிர்ந்து கொள்ளுகிறது எப்படி இருக்கணும் தெரியுமா? அப்படி இருக்கணும். இட்ஸ் நாட் a rocket science or anything. என்னுடைய வாழ்க்கையில இப்போ திடீர்னு அங்கிள்கிட்ட போய், அங்கிள் மில்டனோட இதுல இப்படி லைஃப்ல இப்படி ஒன்று இருக்கு உங்களுக்கு தெரியுமான்னு அங்கிளுக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா அவங்க வாழ்க்கையில ஒரு காரியத்தை கேட்டேன்னு வச்சுக்கோங்க, தெரியாம இருக்குமா? ஆண்டவர் நம்மள்ட்ட சொல்றது, உன்னுடைய வாழ்க்கையை கொண்டு நீ பகிர்ந்து கொள்ள. அடுத்தவங்களுடைய வாழ்க்கையை நான் அவங்களுக்கு போதிச்சேன், அவங்க எவ்வளவு மாறி இருக்காங்க தெரியுமா, அவங்க வாழ்க்கையில எவ்வளவு அற்புதம். நோ, வாட் இஸ் யுவர் லைஃப்? உன் வாழ்க்கையை எவ்விதமாய் அது மாற்றி இருக்கிறது. சோ முதல் காரியம் இந்த உவமை நமக்கு சொல்லுகிறது. 2 தீமோத்தேயு 4:2 அழகாய் வாசிப்போம். 2 தீமோத்தேயு 4:2, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் என்ன செய்யணுமா? ஜாக்கிரதையாய், வெறும் திருவசனத்தை மாத்திரமல்ல, ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு.
அதை தொடர்ந்து அந்த வசனத்துல வாசிங்கன்னா யாராவது ஒருத்தர் வாசிக்கலாம். 2 திமோத்தி 4:2. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு, எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. இப்ப பாருங்க, வெறும் சுவிசேஷம் பகிர்ந்து கொள்வது மாத்திரம் தேவை என்றால் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு, சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுன்னு அதோட நிறுத்தி இருக்கலாம். எதனால ஆண்டவர் அதை தொடர்ந்து நீடிய சாந்தத்தோடும் ஒரு உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு, ஏன் கண்டனம் பண்ண வேண்டிய நிலங்கள் இருக்க போகிறது, புத்தி சொல்ல வேண்டிய நிலங்கள் இருக்க போகிறது, உபதேசம் பண்ண வேண்டிய நிலங்கள் இருக்க போகிறது. தட் இஸ் த ரியாலிட்டி ஆஃப் ஹியூமனிட்டி. மாம்சத்துல நாம் வாழ்கிற வரைக்கும் அதுதான் நமக்கு ரியாலிட்டி. இன்னொரு விதத்துல சொல்ல போனீங்கன்னா, எப்படிப்பட்ட நிலம்ன்றது உங்களுக்கு எனக்கு கவலை இல்லை. அது யாருடைய கவலை? ஆண்டவருடைய கவலை. நம்ம வேலை ஒண்ணுதான். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் விதையை தூவுறதுக்கு நாம ஆயத்தமா இருக்கணும். இந்த ஓமையினுடைய முதல் படிப்பினை நமக்கு அதுதான். ஐயோ, நான் சரியான நேரம் பார்த்து சரியான இடத்துல அந்த ஒரு பெர்ஃபெக்ட் டைமிங்ல நான் ஒருத்தர் சொல்லி அப்படி டக்குன்னு நான் ரட்சிப்பு நம்மளோடது இல்லை, ஸ்ட்ராட்டஜைஸ் பண்றதுக்கு. Salvation belongs to the Lord. ரட்சிப்பு கர்த்தருடையது. நாம் அதை துரிதப்படுத்தவும் முடியாது, தாமதப்படுத்தவும் முடியாது. John Wesley prayed for his uncle for 27 years. John Wesley, and he came to the Lord after John Wesley went to be with the Lord. Where would you say அவர் ஜெபம் பத்தலையா? முழங்கால் யுத்தம் செய்த ஒரு மனுஷன் அவர். அதனால you and I cannot expedite. You and I can do one thing: be ready to sow anytime. இந்த ஓமையினுடைய முதல் காரியம் be vigilant. சும்மா சாதாரணமா இல்ல, ஜாக்கிரதையாய். அது ஏன் ஜாக்கிரதையாய் சொல்லணும்? இயேசுடைய சுவிசேஷம் தானே, அதை சொல்றதுக்கு என்ன பெரிய ஜாக்கிரதை வேணும்? என்ன ஜாக்கிரதை தெரியுமா? அந்த சுவிசேஷத்தின்படி உங்களுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் இருக்கிறதா என்ற உணர்வோடு பகிர்ந்து கொள்ளுகிற ஒரு ஞானம் வேணும். அப்படி இல்லைன்னா பரிசேயருக்கும் நமக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. ஏன்னா அவர் என்ன சொன்னாரு? நீங்க உங்க உதடுகளினாலே என்ன துதிக்கிறீங்க, ஆனா உங்கள் இருதயத்துல என்னை வெறுக்கிறீர்கள். நம்முடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்கும். அதனாலதான் ஜாக்கிரதையாய். அந்த வசனம் யாருக்கு எழுதுறது? பவுல் அப்போஸ்தலர் தீமோத்தேயுக்கு சொல்லுகிறார். தன் மகனை போல இருந்த அவனிடத்துல சொல்லுகிறார். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. நமக்கு ஐயோ, நான் விதைக்கிற அந்த விதை ஒருவேளை கல்லுல போய் விழுந்துருமோ, வேஸ்டா போயிருமே, முள்ளுல விழுந்துருமோ, வேஸ்டா போயிருமே, செத்து போயிருமே அந்த விதை. அந்த கவலைலாம் உங்களுக்கு வேண்டவே வேண்டாம். மரித்தோரை உயிரோடு எழுப்பின தேவன் அவர் ஒரு விதையை எழுப்ப முடியாதா? ஹல்லேலூயா. ஒரு விதை, சாதாரணமான ஒரு விதை, சுவிசேஷத்தின் விதை, அதை மரித்து போனாலும் எழுப்ப தேவனால் கூடும். ஆமென். அதை காரணமா காட்டிட்டு நம்ம விதைக்காம இருக்க முடியாது. கல்லுல போட்டாலும் சரி, முள்ளுல போட்டாலும் சரி, வழியோரம் போட்டாலும் சரி, போடுறது மட்டும்தான் உங்க வேலை. நாம செய்யறதை செஞ்சோம்னா கர்த்தர் தான் செய்வார். நான் டெக்ஸஸ்க்கு வந்த புதுசுல when we moved in 2010, நாம மூவ் பண்ணப்போ சம்மர்ல இந்த இப்பவும் கூட இந்த சம்மர்ல போய் இந்த நம்ம வீட்டுல மரம் செடியில மரத்துல பர்டிகுலரா அந்த கிளையை எடுத்து உடைச்சு பாருங்களேன், உள்ள ஒரு துளி கூட ஈரமோ ஒரு கிரீனோ எதுவுமே இருக்காது. நான் வந்த முதல் வருஷம் என்ன நினைச்சேன், அவ்வளவுதான் மரம் சுத்தம், என்ன உடைச்சா அப்படி விறகு மாதிரி உடையுது, பத்த வைக்கவே வேணாம், கொஞ்சம் வெளியில வச்சா தானா பத்தி எரியும் போல இருக்கு, இவ்வளவு ட்ரையா இருக்கு. இந்த மரம்லாம் இந்த அடுத்ததுல ஸ்ப்ரிங்க்கு வருமா? ஆனா பாருங்க, ஸ்ப்ரிங் டைம்ல so much of greenery. It was like a miracle for me. ஏன்னா இவ்வளோ ட்ரையா உடைச்சா விறகு மாதிரி உடையுது. நம்ம ஊர்லலாம் அந்த மரத்தெல்லாம் உடைச்சிட்டு காய வைப்பாங்க தெரியுமா, நல்லா காஞ்சாதான் நல்லா எரியும் அப்படின்னு சொல்லி. இங்க சாதாரணமாவே மரம்லாம் அப்படிதான் இருக்கு சம்மர் டைம்ல. ஆனா when the spring turns around, how is it? Unbelievable greenery. எங்கிருந்து வந்தது அது? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. there is no sap in it. உடைச்சு பார்த்தீங்கன்னா ஃபுல்லா ட்ரையா தான் இருக்கு, கம்ப்ளீட்டா. How does it come back to life? You and I cannot explain. அதே விதமா தான் நாம் விதைக்கிற விதைகளும். விதைக்கிற கடமையை நமக்கு கொடுத்திருக்கிறாரே தவிர நிலத்தை பத்தி கவலைப்படுறது, அது விதை செத்து போயிருமோ, நமக்கு தேவையில்லாத வேலை. மரித்தோரை உயிரோடு எழுப்பின தேவன் ஒரு மரித்த விதையை, செத்த விதையை எழுப்ப முடியாதா? அவரால் கூடும். ஆனால் அவருடைய காலத்துல, அவருடைய நேரத்துல,
அவருடைய சூழ்நிலையில, அவருடைய வாழ்க்கையில அதை செய்வார். ஏன் தெரியுமா? விதைக்கிற உங்களுடைய வாழ்க்கைக்கு அவர் எவ்விதமாய் ஒரு திட்டம் வைத்திருக்கிறாரோ அதே விதமாய் விதைக்கப்படுகிறவனுடைய வாழ்க்கைக்கும் அவர் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் he has the same God who has a plan for your life to sow has a plan for his or her life into whom the seed is sown. அவங்களுடைய வாழ்வின் சூழ்நிலைகள் உங்களுக்கு தெரியுமா? இரண்டாவது காரியம் இந்த ஓமை நமக்கு சொல்லுகிறது என்ன தெரியுமா? விதைக்கிறது என்பது ஒரு ஸ்பொராடிக் ஆக்டிவிட்டி இல்லை. இட்ஸ் நாட் a sporadic activity. சும்மா ஏதோ நினைக்கிறப்ப நிக்கிறப்ப சும்மா நான் தூக்கி போடுறது அவ்விதமா அல்ல. இட் இஸ் a sovereign chain of activity. sovereign chain of activity. பவுல் அப்போஸ்தலர் அழகாய் சொல்லுவார், நான் விதை விதைத்தேன், அப்போலோ நீர் பாய்ச்சினான், விளையச் செய்கிறவரோ கர்த்தர், விளையச் செய்கிறவர் தேவன். நீங்க விதையை போட்டுட்டு ஐயோ யாருமே தண்ணியை ஊத்தல, ரொம்ப வெயிலா இருந்துச்சு, இது முள்நலமா இருந்தது, பட்டு போயிருச்சு, உங்க கவலை இல்லை. அவர் என்றைக்கு அதற்கு தண்ணி, யாரை கொண்டு தண்ணி ஊற்றுவார், யாரை கொண்டு விளைய செய்வார் என்பதை நீங்களும் நானும் அறியாதிருக்கிறோம். நம்முடைய வேலை விதைக்கிறது மாத்திரம்தான். இட்ஸ் நாட் அபவுட் வரிங். சோ சோவிங் இஸ் நாட் a sporadic activity. யாராவது ஒருவர் ஏசாயா 55:10 எடுத்து நாம் வாசிக்கலாம். ஏசாயா 55:10 பாருங்க. the chain reaction sowing is part of it. விதைக்கிறது என்பது அந்த செயின் ரியாக்ஷனோட ஒரு பகுதியை தவிர ஏதோ ஒரு ஸ்பொராடிக் ஆக்டிவிட்டி இல்லை. யாராவது வாசிக்கலாமா? பசியுள்ளனிடத்தில் உன் ஆத்மாவை சாய். குறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ பாருங்க. So you see the cycle. மழையும் உறைந்த மழையும், that is snow and rain, எங்க இருந்து வருது? வானத்திலிருந்து இறங்கி திரும்பி போகுதாங்க? நோ. பூமியை நனைத்து அதிலே முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையை கொடுக்கிறது, புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறது. சோ நம்ம கையில இருக்கிற விதை it is not a magic that God has landed that seed in our hand. எப்போ மழை கிளம்பினதோ அப்போதே அதற்கு ஒரு நோக்கத்தை தேவன் வைத்திருக்கிறார். இந்த மழை பூமியில போய் என்ன செய்யும்? யாரை ரட்சிக்கும்? எவரை விதைக்கிறவர்களாய் மாற்றும்? அந்த விதை எப்பொழுது விதைக்கப்படும்? அந்த விதைக்கப்பட்ட விதையினுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? அவர்களுடைய சூழ்நிலை எப்படி இருக்கிறது? அது முளைத்து கிளைத்து என்றைக்கு வரும்? அவர்கள் என்று விதைக்கிறவர்களாய் மாறுவார். இட்ஸ் a chain reaction in life. விதைக்கிறது. நாம் விதைக்காமல் போனால் அதனுடைய விளைவு என்ன ஆகும்? தேவனுடைய திட்டத்திற்கு நாம் குறுக்கிடுகிறவர்களாய், அவருடைய திட்டத்தை முறிக்கிறவர்களாய் நாம் இருப்போம். அவர் நினைத்த காரியம் ஒன்றும் குறைவுபடாது. எஸ்தரின் புத்தகத்தில் வாசிக்கிறது போல, இன்றைக்கு நீ எழும்பாவிட்டால் கர்த்தர் வேறொரு இடத்துல இருந்து ரட்சிப்பை எழும்ப பண்ணுவார், வேறொரு மூலமா எழும்ப பண்ணுவார். ஆனா இழந்து போகிறது யாரு? நீயும் உன் தகப்பன் வீட்டார். அந்த வாய்ப்பை நாம் விட்டு விடாதபடிக்கு, ஒன்று எந்த நாளிலும் நாம் விதைக்க ஆயத்தமாக இருக்கிறது மாத்திரம் அல்ல, விதைக்கிறது என்பது தேவனுடைய அனாதி தீர்மானத்தின்படி, திட்டத்தின்படி நடந்து கொண்டிருக்கிற ஒரு காரியம் என்கிற உணர்வு நமக்கு வேணும். இந்த உவமையை வாசிக்கிற வேளையில சும்மா ஏதோ ஓகே விதைக்கிற சீசன் வந்துருச்சு, விதையை விலைக்கு வாங்கிட்டு வந்தா விதைக்கிறான், அவ்விதமா இயேசுவான அது அந்த காலகட்டத்திற்கு நம்முடைய வாழ்க்கைக்கு இன்று நாம் ஏன்னா இது எழுதப்பட்ட காலகட்டத்துல ரட்சிப்பு இருந்ததா? இன்னும் ரட்சிப்பின் திட்டம் நிறைவேறல. ஏசப்பா இன்னும் சிலுவைக்கு போகல. இயேசுவின் ரத்தத்தினால இன்னும் ஜனங்கள் கழுவப்படல. ஆனால் நமக்கு அதை அறிந்திருக்கிறோம். அவங்க வாசிக்கிற மாதிரியே நாமளும் வாசிச்சுட்டு ஓகே நல்ல நிலம் கெட்ட நிலம், இவங்க நல்ல நிலம் இவங்க கெட்ட நிலம், இவங்கள்ட்ட விதைச்சும் பிரயோஜனம் இல்லை, இவங்கள்ட்ட விதைக்கலனாலும் பிரயோஜனம், விதைக்கலனாலும் பரவாயில்ல. That is not what this parable actually speaks. இந்த உவமை நமக்கு சொல்லுகிற காரியம், முதலாவது விதைக்க எந்த நேரத்திலும் ஆயத்தமாயிரு. இரண்டாவது, விதைக்கிறது என்பது நீ நினைத்து பண்ணுகிற ஒரு காரியம் அல்ல, தேவனுடைய அனாதி தீர்மானத்தின்படி உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் நியமிக்கப்பட்ட மனுஷர்கள், நியமிக்கப்பட்ட இடங்கள், நியமிக்கப்பட்ட சூழ்நிலைகளில தேவன் நம்மை நிறுத்துவார். நாம செய்யறதெல்லாம் விதைக்க ஆயத்தமாய் இருக்கணும்.
அதுதான் நமக்கு வந்து, because you never know when and where God is orchestrating the other person's life. நீங்க நினைக்கலாம், நான் சொன்னேன் அவங்க ஒன்றும் ரெஸ்பாண்ட் பண்ணவே இல்லை, அவங்க பாட்டுக்கு முறைச்சிட்டு போயிட்டாங்க, நீங்க நினைக்கலாம். ஆனால் தனிமையில அவர்கள் சிந்திக்கக்கூடும். ஏன்னா எல்லாரும் வெளியில வந்து ஓப்பனா, இது யார்கிட்டயே போய் ஆஃபீஸ்ல போய் இன்னைக்கு நீங்க ரொம்ப கவலையா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டா ஆமான்னுவாங்களா யாராவது? ஏன் என்னை பார்த்தா அப்படி தெரியுதா, நல்லா தானே இருக்கேன் நான் கேட்பாங்களா இல்லையா ஆஃபீஸ்ல போய்? We do not know what's going on in everybody's life. In everybody's life. நான் அங்க அமெரிக்கா வந்த புதுசுல இப்பவும் சரி ஆஃபீஸ்ல கேட்டீங்கன்னா எப்படி இருக்கீங்கன்னு கேட்டா குட்னு கூட சொல்ல மாட்டேன், கிரேட் அப்படின்னுவாங்க. எனக்கு வந்த புதுசுல ரொம்ப எல்லாரோட லைஃபும் எல்லா நாளும் பயங்கர கிரேட்டா இருக்கீங்க அப்படிதான் நான் நினைச்சேன் வந்த புதுசுல. That's a natural reflex reaction. நிறைய ரிஃப்ளெக்ஸ் இருக்கு அந்த மாதிரி. ஏர்லைன் கவுண்டர்ல அந்த மாதிரி ஹேவ் a nice journey அப்படின்னு யூ டூ அப்படின்றோம் மறந்து. அவங்க அங்கேயா போறாங்களா? அவங்க கவுண்டர்ல தான் நிக்க போறாங்க. சில நேரங்களில் நம்ம சொல்லுகிறது நம்ம நினைச்சு கூட பாக்குறது இல்லை. சொல்லிட்டு தான் அப்புறம் சாரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அபுதமா இல்லை. அவங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் என்ன காரியத்தை நடப்பித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை நீங்களும் நான் அறியாது இருக்கிறோம். ஆனா விதைக்க வேண்டிய நேரத்துல நாம விதைக்காம விட்டோம்னா அது நாம் நம்முடைய ஆசீர்வாதத்தை குறைத்துக் கொள்ளுகிறதும் குலைத்துக் கொள்ளுகிறதுமாய் இருக்கும். இரண்டாவது காரியம் இந்த ஓமை நமக்கு சொல்லுகிறது. மூன்றாவது காரியம் இந்த ஓமை நமக்கு சொல்லுகிறது. This is very very important. விதைக்கிறவன் விதைக்கப்படணும். That's very very important. You cannot sow what you don't have. உங்களிடத்துல இல்லாததை நீங்கள் விதைக்க முடியாது. நம்ம தமிழ்ல சொல்லுவாங்க இல்லையா, சட்டியில இருந்தாதான் ஆப்பிள வரும், இல்லைன்னா நீங்க என்ன சுரண்டிட்டு இருந்தாலும் சத்தம் தான் வரும். யாருடைய பசியும் தீராது, யாருடைய தேவைகளும் சந்திக்கப்படாது. விதைக்கிறவர்கள் ஒவ்வொருவரும் விதைக்கப்படணும். சும்மா சாதாரணமா இல்ல. They need to be consistently, continuously sowed into. இன்றைக்கு எத்தனை பேர் நாம் இங்க இருக்கிறவங்க, நான் ரட்சிக்கப்பட்ட அடுத்த நிமிஷத்துல இருந்து இது வரைக்கும் நான் சர்ச்சுக்கே போனதில்லை பிரதர், பைபிளே வாசிச்சதில்லை பிரதர், ஆனா நான் ரட்சிக்கப்பட்டதோட ஸ்ட்ரென்த் எப்படி இருந்துச்சுன்னா இன்னைக்கு வரைக்கும் நான் நிக்கிறேன் அதுல. யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா நம்ம? ஏன்னா நாம் வாழ்கிறது பாவத்தின் சூழ்நிலைகளில. இந்த உலகத்தின் அதிபதி யாரு? சத்துரு. தேவன் அவனுக்கு ஒரு காலத்தை கொடுத்திருக்கிறார். நாம் யாரும் அவிதமாய் நிற்கிறதல்ல. நமக்குள்ளே தொடர்ந்து ஊற்றப்படாவிட்டால், நமக்குள்ளே தொடர்ந்து விதைக்கப்படாவிட்டால், வசனம் அழகாய் சொல்லுகிறது, தேவனுடைய சத்தத்தை தீர்க்கதரிசிகளும் தேவ மனுஷர்களும் கேட்காமல் போகிற பொழுது எங்கிருந்து எடுத்து உரைப்பாங்களா? தங்களுடைய இருதயத்தில் இருக்கிற காரியங்களை எடுத்து உரைப்பார்கள். அது தேவனுடைய காரியங்கள் அல்ல, தேவனுடைய வசனங்கள் அல்ல. நமக்குள்ள அந்த சத்தம் தொடர்ந்து கேட்காவிட்டால், நமக்குள்ள அந்த அபிஷேகம் தங்காவிட்டால், நாம் தொடர்ந்து விதைக்கப்படாவிட்டால், நாம் தொடர்ந்து தண்ணீர் பாய்ச்சப்படாவிட்டால் நம்மளால விதைக்கவே முடியும். ஒரு போக 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 பாத்தீங்கன்னா அந்த ஆரம்ப காலத்துல ரட்சிக்கப்பட்ட நேரத்துல பறந்து பறந்து சொல்லுவோம், அப்புறம் பாத்தீங்கன்னா அப்படியே குளிர் விட்டு போயிடும். கொஞ்ச நாள் கழிச்சு பழகி போயிடும். ஏன்? அதுதான் சத்துருவனுடைய வேலை. சத்துருவனுடைய வேலை எல்லா நேரத்திலும் நாம் பெற்றுக்கொள்ள ஆயத்தம் உள்ளவர்களாய் இருக்கணும். ஏன் தெரியுமா? நாம் நிரப்பப்பட்டாதான் நிரம்பி வழியும். நம்முடைய வாழ்க்கையிலிருந்து நிரம்பி வழியும். நாம் நிரப்பப்படாவிட்டால், நமக்குள்ளே ஊற்றப்படாவிட்டால், ஏன்னா none of us have a endless supply நமக்கு கிடையவே கிடையாது. தொடர்ந்து நாம் மீண்டும் மீண்டும் மீண்டுமாய் நிரப்பப்படுகிற அந்த my question is, are you receiving consistently? நீங்க நான் ஒரு போதகராக இருக்கலாம், அல்லது ஒரு ஆராதனை ஒரு வர்ஷிப் லீடரா இருக்கலாம், அல்லது ஒரு இவாஞ்சலிஸ்டா இருக்கலாம், அல்லது யாரா இருந்தாலும் சரி, we need to receive. அந்த நிலங்க எப்படி விதையை வாங்கிக் கொள்ளுகிறதோ நமக்குள்ள ஒவ்வொரு. why do we have Bible studies and teachers? ஏன் பிரசங்கியார் மட்டும் பத்தாதா? எதற்காக 5 ஊழியங்களில preachers and teachers of the word? ஏன் நம்ம பிரசங்கத்தை நம்ம சபைகளுக்கு வரும் பொழுது ஒரு அரை மணி நேரம் நாம் கேட்கிற பிரசங்கங்களோ, அல்லது நம்ம யூடியூப்லையும் இதுலையும் கேட்கிற அந்த நுனிப்புல் மேய்கிறது மாதிரி பிரசங்கங்களோ, பிரியமானவர்களே, கொடுமையான வெயிலின் தாக்கத்துல நம்மை காத்து நிறுத்தாது. We need to be rooted and grounded in His word. சத்தியத்தின் ஆழத்திற்கு நாம் செல்லாமல் போனோம் என்றால் அந்த கல்லிலே விதைக்கப்பட்ட மனுஷனை போல உடனடியா விரைவாய் பலன் கொடுக்கும். அது விரைவாய் முளைத்து வரும். ஆனா எது வரைக்கும் தங்கும்?
வெயில் ஏறுகிற வரைக்கும் தான் தங்கும். The moment the heat rises, it will dry up completely. That is why எதற்காக நம்ம பைபிள் ஸ்டடீஸ், எதற்காய் வேதத்தின் ஆழத்திற்கு நாம் செல்லணும், எதற்காய் நம்முடைய தனி வாழ்க்கையில சொந்த அனுபவத்துல நான் வசனத்துல ஆழத்துல நான் சென்று நான் வாஞ்சையோடு. ஏன்னா if you snooze, the enemy will sow tares. இன்னொரு ஓமை வாசிக்கிறோம் இல்லையா பைபிள்லயே, நான் நல்ல விதைத்தேன், நல்ல பயிர் தானே வந்திருக்கணும், ஏன் களைகள் எப்படி இடையில வந்தது? நல்லதொரு ஓமை இருக்கிறது. நம்ம யாராவது எனக்கு இன்றைக்கு களை வேணும், நம்ம களை வேண்டான்னு தான் ஜெபிப்போம். சோ அந்த ஒரு விஜிலன்ஸ் நம்முடைய வாழ்க்கையில, அந்த தொடர்ந்து கன்சிஸ்டன்ட் பிரேயர், கன்சிஸ்டன்ட் டெப்த் இன்டு தி வேர்ட், கன்சிஸ்டன்ட் பிரீச்சிங், கன்சிஸ்டன்ட் டீச்சிங் நமக்கு தொடர்ந்து இருந்து கொண்டே இருந்தாதான் நமக்குள்ள இருக்கிற அந்த அனல், நமக்குள்ள என்ன சொல்லியிருக்க வசனம், நமக்கு அனல் மூட்டி எழுப்பு. உனக்குள்ள இருக்கிற அந்த விசுவாசத்தை அப்படியே விட்டுறாத. ஏதோ என்னைக்கோ ரட்சிக்கப்பட்ட, சிலர்கிட்ட கேளுங்க, 20 வருஷத்துக்கு முன்னாடி 30 வருஷத்துக்கு முன்னாடி ரட்சிக்கப்பட்ட கதையை தான் இன்னைக்கு வரைக்கும் சொல்லிட்டு இருப்பாங்க. நான் உங்கள்ட்ட கேட்கிறேன், என் விதமாக பேசுகிறவங்கள்ட்ட கேட்கிற முதல் இந்த ஒரு இடத்துல கர்த்தர் என்ன செய்தார் உங்க வாழ்க்கையில? இந்த ஒரு இடத்துல நீங்க எத்தனை பேருக்கு நீங்க சுவிசேஷம் சொன்னீங்க? இந்த ஒரு இடத்துல நடந்த அற்புதங்கள் என்ன? அற்புதமான ஒரு வாழ்க்கை வேண்டும் என்றால் நாம தொடர்ந்து நமக்குள்ள விதைக்கப்படணும். நாம் முதல்ல ரிசீவர்ஸா இருக்கணும். இல்லைன்னா சந்தேகம் வர ஆரம்பிக்கும். ஆண்டவர் இருக்கிறாரா? எசேக்கியேலின் காலத்து ஜனங்கள் சொன்னது போல, தேவன் எங்களோடு இருந்திருந்தால் நாங்க அப்படி பாவத்துக்கு போயிருப்போமா? அவங்களுடைய லாஜிக்கு பாருங்க. ஆண்டவரை விட்டு விலகி ஓடி பாவத்துக்கு போனது அவங்க. எசேக்கியேல் அவங்களுக்கு புத்தி சொல்லும் போது எசேக்கியேலை திரும்பி பார்த்து கேட்கிறாங்க, தேவன் எங்களோடு இருந்திருந்தா எங்களை விட்டுருப்பாரா? நாங்க அப்படி பாவத்துக்கு போயிருப்போமா? அவர் இல்ல, அவர் மேலதான் குறை, அதனாலதான் நாங்க பாவத்துல விழுந்துட்டோம். எப்படி லாஜிக் எப்படி போது பாருங்க. இது இப்படிதான் சாத்தான் நம்மளை திருப்புவோம். கொஞ்சம் கொஞ்சமா நாம செய்கிற பாவங்களை ஜஸ்டிஃபை பண்றதுக்கு நமக்கு ஒரு வழி கொடுப்போம். இதுதானே இந்த அந்த ஊழியக்காரரை பத்தி, அவர் அதே தானே செய்யறாரு, அவர் அதே தானே சொல்றாரு. கொஞ்சம் கொஞ்சமா அந்த அந்த களைகள் நம்முடைய இருதயத்துல விதைக்கப்படும். பிதா நடாத நாற்றெல்லாம் நம்ம தொடர்ந்து பிடுங்கிக்கிட்டே இல்லைன்னு வச்சுக்கோங்க, களை எடுத்துக்கிட்டே இல்லைன்னு வச்சுக்கோங்க, நம்முடைய இருதயத்துல கொஞ்ச நாள்ல பயிரை தேட வேண்டியதாயிரும். களை அல்ல, பயிரையே தேட வேண்டியதாயிரும். விதைத்த விதை எங்க இருக்குன்னே நமக்கு தெரியாம போயிடும். ஏன்னா சத்துரு சாத்தான் அதை செய்ய வல்லவனாய் இருக்கிறான். ஏன்னா நாம எல்லாரும் நம்முடைய வாழ்க்கையில தாழ்மையான நேரங்கள் என்று உண்டு, பள்ளத்தாக்கின் நேரங்கள் என்று உண்டு. அந்த நேரத்துல we are vulnerable. நாம் ஏற்கனவே மனதொடிந்து, நாம் மன வேதனையில சஞ்சலப்பட்டு இருக்கும் பொழுது நமக்கு ஆறுதலாய் தோன்றுகிற காரியங்கள் எல்லாம் சரியான காரியங்களாய் தோன்றும். ஆனால் எத்தனை முறை நம்மள ஒரு ஸ்டெப் பேக் அண்ட் சே, இந்த சஞ்சலத்துல என் தேவன் எனக்கு ஏதோ சொல்லுகிறார், எனக்கு ஏதோ போதிக்கிறார். நான் அதை எனக்கு வந்து ஆரம்ப காலத்துல நான் இந்த இனிஷியல் டேஸ் ஆஃப் மீ கெட்டிங் இன்டு தி வேர்ல்ட், ஊழியத்தின் காலத்திலும் சரி, வசனத்தின் ஆழத்திற்கு சென்ற பொழுதும் சில நேரங்கள்ல வந்து எனக்கு தோணும், ஆண்டவரே யூ ஆர், அதாவது நம்ம இந்த ரட்சிப்பின் அனுபவம், அந்த ரட்சிக்கப்பட்ட கொஞ்ச நாள்ல வந்து அது எப்படி இருக்குன்னு தெரியும், அனலா இருக்கும். ஏதாவது செய்யணும், ஏதாவது சொல்லணும், நம்ம இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும், ரொம்ப அனலா இருக்கும் அந்த நாட்கள்ல எனக்கு சில நேரத்தில் என்ன தோணும் தெரியுமா? ஆண்டவர் ஏன் இப்படி மட்டுப்படுத்துறாரு? அவர் இன்னும் நிறைய எனக்கு கொடுத்தாருன்னா நான் செய்வேன்ல. நான் அவர் இன்னும் நிறைய எனக்கு வெளிப்பாடுகளை கொடுத்தா, நிறைய எனக்கு வசனத்தின் ஆழங்களை போதித்தா, நிறைய எனக்கு பிரசங்கிக்கிற வல்லமையை கொடுத்தா, எனக்கு ரொம்ப நாள் எனக்கு தோணும். ஆவியானவர் ஒரு நாள் எனக்கு அழகாய் கற்றுக் கொடுத்தார். அவர் சொன்னாரு, எந்த நேரத்துல உன்னுடைய வாழ்க்கையில விதைக்கப்படுதல் குறைந்து போகிறதோ, எந்த நேரத்துல உன்னுடைய வாழ்க்கையில ஊற்றப்படுதல் குறைந்து போகிறதோ, எந்த நேரத்துல அனல் உன் வாழ்க்கையில குறைந்து போகிறதோ, இதுவரைக்கும் நீ கேட்ட விஷயங்களின்படி உன் வாழ்க்கை இல்லாததுனால கர்த்தர் காத்திருக்கிறார். கர்த்தர் காத்திருக்கிறார். நாம காத்தில்ல. நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன், நான் எவ்வளவு வாஞ்சையா இருக்கிறேன், நான் எவ்வளவு அனலா இருக்கிறேன், நான் எவ்வளவு அக்கினியா இருக்கிறேன், ஏன் ஆண்டவர் இப்படி மட்டுப்படுத்தி ரேஷன் பண்றாரு என்கிட்ட, இன்னும் கொஞ்சம் நிறைய ஊத்தினார்னா இன்னும் கொஞ்சம் நிறைய நான் கொடுக்கலாம்ல. என்னுடைய சிந்தை அப்படி. ஆவியானவர் எனக்கு சொன்னதோ, நீ கேட்ட எந்த விஷயத்துல நீ அதை உன் வாழ்க்கையில வாழ தவறினா என்பதை உணர்ந்து பார். அதை நான் அறிந்து கொண்டு தேவனிடத்துல ஒப்பு கொடுத்து சரி செய்த அடுத்த நாளில அந்த அபிஷேகத்தின் அனுபவம் காலையில வரும். அந்த அபிஷேகத்தின் அனுபவம் வரும். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில இன்னும் ஆழமான சத்தியங்களை, வசனங்களை தெரிந்து கொண்டு இன்னும் அதிகமாய் அபிஷேகத்துல நிரம்பி இன்னும் அதெல்லாம் வந்து ஓகே தான். முதல் கேள்வி, இதுவரை பெற்றுக்கொண்டதை, இதுவரை நீங்களும் நானும் பெற்றுக்கொண்ட விதைகளை கொண்டு என்ன செய்திருக்கிறோம்?
அந்த ரிச் மேன் சொன்னது போல, ஓ தானியம் ஏராளமாய் விளைந்திருக்கிறது, என் களஞ்சியத்தை இடித்து நான் கட்டுவேன், நான் அதை நான் பத்திரமா அந்த விதையெல்லாம் நான் சேர்த்து வச்சுக்குவேன். எவனா ஒருத்தன் வந்து விதைச்சிட்டு போறான், என் வேலை விதைக்கிறதா, என் வேலை சேர்த்து வைக்கிறதா, அப்படி நம்ம உட்கார்ந்து இருக்கிறோமா? அபதமாய் நாம் இருக்கிறோமா? அப்புறம் எதுக்கு நான் ஆண்டவர் ஊற்றணும்? இன்னும் ஊற்றுனா என்ன செய்வீங்க? இன்னும் ஒரு களஞ்சியத்தை கட்டுவீங்க, இன்னும் கொஞ்சம் ரொம்ப விதப்பா இருப்பீங்க. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில அந்த விதைக்கப்படுதல் குறைகிற ஒவ்வொரு நேரத்திலும், ஊற்றப்படுதல் குறைகிற ஒவ்வொரு நேரத்திலும், ஜெபத்துல நாம் அமரும் பொழுது அந்த அபிஷேகத்தின் அனுபவம் குறைகிற ஒவ்வொரு நேரத்திலும் நாம் ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டியது, ஆண்டவரே, where did I miss my step now? எந்த இடத்துல நான் அந்த படியை விட்டு தாண்டினேன்? எந்த இடத்துல உம்முடைய வசனம் என் வாழ்விலே கிரியை செய்யாத படிக்கு? அந்த 13வது வசனம், இன்னைக்கு 13வது அதிகாரம் நாம் வாசித்தோம் இல்லையா, மத்தேயு 13, அதுல கடைசி வசனத்தை ஒருத்தர் யாராவது எடுத்து வாசிங்க. அதுல கடைசி வசனம் 13வது அதிகாரத்துல, அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் அவர் அங்கே அநேக அற்புதங்களை செய்யவில்லை. பாருங்க, தேவன் அற்புதம் செய்ய வாஞ்சையுள்ளவராய் இருந்தார், தேவன் அற்புதம் செய்ய பிரியமுள்ளவராய் இருந்தார். ஆனா எதனால செய்ய முடியல? பெற்றுக்கொள்ளுகிறதற்கு நிலம் இல்ல, பெற்றுக்கொள்ளுகிறதற்கு வாஞ்சை இல்ல, சுதந்திரித்துக் கொள்ளுகிறதற்கு இருதயங்கள் இல்ல. அவரால் கிரியை செய்ய முடியாது போயிருக்கிறது. இது புதிய ஏற்பாடு மாத்திரம் அல்ல, பழைய ஏற்பாடுல சங்கீதத்துல சொல்லி இருக்கிறது, அவர்கள் தங்கள் விசுவாசத்தினால இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் கரத்தை மட்டுப்படுத்தினார்கள். பழைய ஏற்பாடுல. அதனால நம்முடைய வாழ்க்கையில கொடுக்கப்பட்ட விதைகளை கொண்டு நீங்களும் நானும் என்ன செய்திருக்கிறோம்? அந்த கொடுக்கப்பட்ட விதைகளை நீங்க பயன்படுத்த ஆரம்பிங்க. ஆண்டவர் ஒரு நாளும் உங்களை வெறுமையாய் திரும்ப விட மாட்டார், நிறைத்து கொண்டே இருப்பார். அவர் களஞ்சியத்துல குறைய 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 நிறைய குறையாத படிக்கு அவர் நிறைத்து கொண்டே இருப்பார். ஏன் தெரியுமா? என் மகள் விதைக்கிறவள், என் மகன் விதைக்கிறவன். களஞ்சியத்துல சேர்த்து சேர்த்து வைக்கிற ஆள் கிடையாது, விதைக்கிறவன் விதைக்கிறவள். அதனாலதான் நீதிமொழிகள் அழகாய் வாசிக்கிறோம், அதிகமாய் பிசினித்தனம் பண்ணியும் தரித்திரரானோர் உண்டு, வாரி இறைத்தும் செல்வந்தரானோர் ஐஸ்வர்யமானோர் உண்டு. காரணம் என்னன்னா, ஆண்டவர் நம்மை விருத்தி அடைய பண்ணுகிறவர், நம்முடைய எல்லைகளை விரிவாக்குகிறவர். ஆனா நாம் நம்முடைய எல்லையை கொடுத்திருக்கிறதெல்லாம் அந்த ரிச் மேன் மாதிரி, நாம் எனக்கு இந்த களஞ்சியம் போதும், எனக்கு இந்த எல்லைகள் போதும், கொடுக்கறத நான் அப்படியே அழுக்க அமுதி 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 நான் பத்திரமா வச்சிருப்பேன், எனக்கு கொடுக்குற ஒரு தாளந்து நான் புதைச்சு பத்திரமா வச்சிருப்பேன், எவனா திருடிட்டு போயிடக்கூடாது. நம்ம அவ்விதமா இருக்கும் பொழுது வாழ்விலே ஒரு நிறைவை காண்கிறது மிக மிக கடினம், மிக மிக கடினம். இந்த விதைக்கிறவனுடைய உவமை நமக்கு சொல்லுகிறது, நான் சொன்ன மாதிரி முதல்ல எந்த நேரத்திலும் எந்த காலத்திலும் விதைக்க ஆயத்தம் உள்ளவர்களா இருக்கணும். நாம் விதைக்க ஆயத்தம் உள்ளவர்களா இருக்கணும். இரண்டாவது காரியம், நம்முடைய வாழ்க்கையில விதைக்கிறது என்கிற அந்த கிரியை தேவனுடைய அனாதி காலத்துல கால சக்கரத்துல அவர் நமக்கு ஒரு பங்கை அவர் கொடுத்திருக்கிறார். அந்த எண்ணம் வேணும். ஐயோ, நான் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றாமல் போய்விடக்கூடாது, இந்த இடத்துல சொல்ல வேண்டி இருந்தும். அதனாலதான் பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லுகிறாரு, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் உன் வாழ்க்கையை நீ சீர்தூக்கி பார்த்து திருவசனத்தை நீ பிரசங்கம் பண்ணு. மற்றதை அவர் பார்த்துக்குவாரு. நிலத்தை பத்தி கவலைப்படுறதுக்காக சொல்லப்பட்ட உவமை இது இல்லை. உலகம் எல்லாம் கல்லா இருக்குது, எல்லாரும் வாழ்ந்து ஜெபிப்போம், கல்லெல்லாம் ஆண்டவர் மாத்தணும். ஐயா, உன் இருதயம் முதல்ல எப்படியா இருக்கு? ஏன் இருதயம் முதல்ல எப்படியா இருக்கு? உலகத்துல எவ்வளவு முட்களுள்ள பாதைகள், உன்னுடைய வாழ்வின் பாதைகள் எப்படி இருக்கிறது? என்னுடைய வாழ்வின் பாதைகள் எப்படி இருக்கிறது? அந்த சிந்தை நமக்கு வரும் பொழுது ஆண்டவருடைய அபிஷேகம் வல்லமையாய் நம்மேல் இறங்கும், நம்மேல் இறங்கும். ஏன்னா இந்த நிலைமையில இப்ப நீங்க பதில் சொல்ல வேண்டாம். Right at this time in your life, what type of ground are you? நீங்கள் எவ்விதமான நிலமாய் இருக்கிறீங்க? ஓ, நான் ரட்சிக்கப்பட்டவன், அதனால எப்பவுமே நான் நல் நிலம் தான் அப்படின்னு ஒரு எண்ணம் உங்களுக்கு இருந்தா அதுவே சாத்தான் போடுற முதல் விதை. இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். In spite of it, be bold, for I conquered the world. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொருவருடைய சூழ்நிலைகளும் வெவ்வேறு விதமா இருக்கிறது. உங்கள் வாழ்வின் சூழ்நிலைகளில இந்த நாளில நீங்கள் ஒரு முள்ளுள்ள நிலமா, கற்பாறையான நிலமா,
வழியோரம் இருக்கிற நிலமா அல்லது நல்ல நிலமா? அந்த கேள்வி நமக்கு வேணும். இந்த நாட்களுக்கு, நாம் வாழ்கிற இந்த நாட்களுக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் வசனத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ளவில்லை என்றால் பைபிளை நம்ம ஒரு சரித்திர புத்தகம் மாதிரி தான் வாசிப்போம், ஒரு ஹிஸ்டரி புக் மாதிரி தான் வாசிப்போம். வாசிச்சுட்டு ஆமா ஆண்டவர் வந்தாரு, அவர் பரிசேயத்தை பேசினாரு, விதையை பத்தி சொன்னாரு, ஏன்னா அவங்கெல்லாம் ஒரே முள்ளும் பாறையுமா இருந்தாங்கப்பா, என்ன பாரு நான் இவ்வளவு நல்ல நிலமா இருக்கேன். ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க, விதை த பெர்ஃபெக்ட் சீட், ஆனா எல்லாமே 100 மடங்கு பலன் கொடுத்துச்சா? 30, 60 நல்ல நிலத்துல விழுகிற விதையே எவ்வளவு கொடுக்குது? 30, 60, 100. ஏன்? நல்ல நிலத்துல விதையில எந்த குறைச்சலும் இல்ல. வேதமே சொல்லுது நிலத்திலையும் எந்த குறைச்சலும் இல்ல. நல்ல நிலம், நல்ல விதை. ஏன் எல்லா விதையும் 100 மடங்கு கொடுக்கல? யோசிச்சிருக்குமா? ஏன் நல்ல விதை நல்ல நிலத்துல விழுந்து 30 மடங்கு தான் கொடுத்துச்சான்? Why? நாம் ரட்சிக்கப்பட்டதுனாலே நாம் நல்ல நிலமா இருக்கிறோம் என்று சிந்தை நமக்கு இருக்குமானால், அதனாலதான் I ask you the question, what type of ground are you today? நாம இன்றைக்கு நல்ல நிலமா இருப்போம், நாளை காலையில முள்ளுள்ள நிலமா மாறிடுவோம், செவ்வாய்க்கிழமை கல்லுள்ள நிலமா மாறிடுவோம், அப்புறம் திரும்ப புதன்கிழமை இன்னைக்கு வெனஸ்டே ஈவினிங் சர்ச்சில் ஈவென்ட் இருக்கு, திரும்ப நல்ல நிலமா மாறிடுவோம். நம்ம இப்படியே தான் நம்ம சைக்கிள் இல்லையா? நமக்கு அந்த I know this is not the traditional preaching of this passage. This is not the traditional preaching of this passage, because when the Lord spoke to me yesterday afternoon, like I was really in tears. என் வாழ்க்கையில பல காரியங்களை ஆவியானவர் எனக்கு சுட்டி காட்டினார். நான் சும்மா ஒரு 6 மாசமா இருக்க அப்படியெல்லாம் நான் போய் சொல்ல விரும்பல. என் வாழ்க்கையில ஆவியானவர் பல காரியங்களை சுட்டி காட்டினார். நீ இந்த இடத்துல நீ சபைப்படுத்த நான் இன்னும் அதிகமாக ஊற்ற விரும்புகிறேன். இதனால உங்க வாழ்க்கையில அபிஷேகத்துக்காய் காத்திருக்கிறீங்களா? உங்க வாழ்க்கையில அற்புதத்துக்காய் காத்திருக்கிறீங்களா? உங்க வாழ்க்கையில ஒரு பதிலுக்காய் காத்திருக்கிறீங்களா? ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு விதைக்க கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. என் விரல்களை யுத்தத்திற்கு பழக்குவிக்கிறவர் நீர் ஆண்டவரே. ஏதோ என்னுடைய உதாசீனத்தினால ஆண்டவரே நான் குளிர்ந்து போய்விட்டேன், அனலும் இல்லாம குளிரும் இல்லாம போயிட்டேன் ஆண்டவரே. ஆண்டவரே என்னை விதைக்கிறவனாய் மாற்றுங்க, என் களஞ்சியத்தை எம்டி பண்ணுங்க ஆண்டவரே. You know, in the last service I said, the usefulness of a cup is in its emptiness. பெரிய தியோலாஜியன் சொன்ன கோட் இல்ல அது, Bruce Lee, the martial artist, he said, the usefulness of a cup is in its emptiness. Are you empty enough for the Lord to fill? ஒரு நாளும் உங்க பாத்திரத்துல விதை குறைந்திருக்கிறபடி அவர் செய்யவே மாட்டார். ஆனா நாம் எப்படி தெரியுமா? கலயத்தில் மாவும் எண்ணெயும் ஒரு நாளும் குறையாத ஆண்டவரே. எதுக்கு? சாப்பிடுறதுக்கு. நம்ம கேட்கறது என்ன கேட்கணும் தெரியுமா? விதைக்கிறதுக்கு எனக்கு விதை பத்தல ஆண்டவரே, என் கலயத்துல விதை குறையக்கூடாது ஆண்டவரே சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, மாவு எண்ணெயும் பத்தி நீங்க ஜெபிக்கவே வேண்டாம், அது தானா வரும். நாம் அவரிடத்துல கேட்கும் பொழுது, when we empty ourselves, நம்மை வெறுமைப்படுத்தி அவரிடத்துல கொடுக்கும் பொழுது விதைக்கு ஒரு நாளும் குறைவா இருக்காது. அதுதான் நிரம்பி வழிகிற ஆசீர்வாதம் என்பது. இந்த உவமை சொல்லுகிறது நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தை குறித்தது. ட்ரெடிஷனலா ப்ரீச் பண்றது இது வேற விதமாய் ப்ரீச் பண்ணலாம். நான் சொன்ன மாதிரி நானே இவ்விதமாய் இந்த பகுதியை நான் தியானித்ததல்ல. இதுவரைக்கும் நான் ஒரு பிரசங்கமும் இவ்விதமாய் இந்த பகுதியை குறித்து நான் கேட்டதும் அல்ல, இவ்விதமாய் நான் தியானித்ததும் அல்ல. ஆனால் அதுதான் தேவனுடைய வார்த்தை. ஏன் இந்த வார்த்தையை ஜீவனுள்ள வார்த்தைன்னு சொல்றோம்னா இதனாலதான். ஜீவன் இல்லாத வார்த்தைன்னு என்ன வச்சுக்கோங்க, நம்ம கெமிஸ்ட்ரி புக்கை நீங்க நேத்து ரீட் பண்ணாலும் இன்னைக்கு ரீட் பண்ணாலும் ஈக்குவேஷன் மாறிடுமா? நேத்து வந்து H2O வாட்டர், இன்னைக்கு வந்து H3O வாட்டர் ஆயிருமா? என்னைக்கா இருந்தாலும் H2O தான் வாட்டர், எந்த மாற்றமும் இருக்காது. ஆனால் இது தேவனுடைய வார்த்தை, ஜீவனுள்ள தேவனுடைய இருபுறமும் கருக்குள்ள ஆக்கும் மூட்டையும் முளையையும் பிரிக்கிறதான வார்த்தை, நம்முடைய ஆவியையும் ஆத்மாவையும் பிரிக்கிறதான வார்த்தை. அந்த ஜீவனுள்ள வசனத்தை தியானிக்கும் பொழுது அதனுடைய வெளிப்பாடுகள் நமக்கு வேணும்னா நாம் ஒவ்வொருவரும் விதைக்கிறவர்களாய் மாறணும். ஒவ்வொருவரும் விதைக்கிறவர்களாய் மாறணும். இல்லைன்னா என்ன ஆகும்? ஆண்டவர் கொடுத்துக்கிட்டே இருந்தார்னா we'll become spiritually obese. In other words, நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம என்னைக்கா சாப்பாடு ரேஷன் பண்ணுவோமா? ஆனா அந்த பிள்ளைங்களே வந்து கொஞ்சம் தான், டே ஜிம்முக்கு போடா, என்னடா அப்படி வெயிட் ஏறிக்கிட்டே போகுது, ஹெல்த் ப்ராப்ளம் எதுவும் வந்துட போகுதுரா சொல்றோமா இல்லையா? நம்ம பிள்ளைங்களுக்கே how much more careful our Father God would be.
இப்படியே ஆசீர்வாதத்திலே நீ உட்கார்ந்துருந்தீன்னா, விதைக்காம அப்படியே விதையை சேர்த்து 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 வச்சுட்டே இருந்தீங்கன்னா புழுதான் பிடிக்கும். ஆண்டவர் நினைப்பார், கண்டிப்பா நினைப்பார். Are you exercising the energy, the fire that God has put in you? கர்த்தர் உங்களுக்குள்ளாய் கொடுத்த அந்த விதைகளை, அந்த ஊற்றுதலை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுகிறோமா? அப்படி பிரயோஜனப்படுத்திக் கொள்ளலன்னா கண்டிப்பா ஒரு நாளும் அவரால் அதற்கு மேலாய் ஊற்ற முடியாது. அதனால யூஸ் வாட் யூ ஆல்ரெடி ஹேவ். Doors of heaven will open abundantly. வானத்தின் பல கனிகளை திறந்து அவர் உங்களுக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். இப்போ இந்த 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 உவமையை நீங்க பாருங்க. நான் சொன்ன மாதிரி we will not finish it today for sure, because I know how much more is there in this passage. நம்ம அடுத்ததுல நம்ம கண்டினியூ பண்ணலாம். பட் right now யோசிச்சு பாருங்க. 4 சுவிசேஷங்களிலே 3 சுவிசேஷத்துல இந்த உவமை இருக்கிறது. ஒரு விஷயம் வாசிக்கலாம். மத்தேயு 13:8 ஒருவர் வாசிக்கலாம். மார்க்கு 4:8 ஒருவர் வாசிக்கலாம். இன்னொருவர் லூக்கா 8:8 எடுத்து வைங்க. மார்க்கு 4:8 ஒருவர் வாசிக்கலாம். சில விதை நல்ல நிலத்தில் விழுந்து ஓங்கி வளர்ந்த பயிராகி 1 30, 1 60, 1 100 பலன் தந்தது. லூக்கா 8:8 வாசிக்கலாம். சில விதை நல்ல நிலத்தில் விழுந்தது, அது முளைத்து 1 100 பலன் கொடுத்தது என்றார். ஆமென். ஒரே உவமை, சொன்னவர் ஒரே ஒருத்தர் தான், கேட்டவங்க 3 பேரு. 3 பேர் எப்படி எழுதியிருக்கிறாங்க? ஒருத்தர் 30, 60, 100, இன்னொருவர் 100, 60, 30, இன்னொருவர் 100. See, do you see the difference? ஏன் இது வந்து ஒரு ஆவியானவர் ஒரு சின்ன டைப்போகிராஃபில ஒரு தப்பு பண்ணிட்டாரோ? ஆவியானவர் கடைசியா ப்ரூஃப் ரீட் பண்ணும்போது இது எப்படியோ அவர் விட்டுட்டாரு, அவர் கவனிக்காம. இல்லைன்னா 3 வந்து 30, 60, 100 கரெக்டா அலைன் பண்ணியிருப்பார் நினைக்கிறீங்களா? Not at all. மத்தேயுவும் மார்க்குவும் லூக்காவும் தங்களுடைய வாழ்வின் சூழ்நிலைகளை பொறுத்து, சூழ்நிலைகளை கொண்டு அந்த வசனத்தை அர்த்தப்படுத்திக் கொள்றாங்க. அவங்க வாழ்க்கையில் அந்த சூழ்நிலையில அந்த நாட்களிலே என்ன நடந்துகிட்டு இருந்தது? ஏன் ஒருத்தர் 30, 60, 100 எழுதினாரு? ஏன் ஒருத்தர் 100, 60, 30 எழுதினாரு? ஏன் நம்ம யாருக்காவது தெரியுமா? ஆனா பாருங்க, ஆவியானவர் விதைத்த விதை ஒரே விதை தான் 3 பேருடைய வாழ்க்கையிலும் 3 விதமாய் அது வெளிப்படுகிறது சுவிசேஷத்துல. உங்களுடைய வாழ்க்கையில 30, 60, 100 இருக்க வேண்டாம். 20, 40, 80, 60 இருக்கலாம். நம்ம கணக்கு சொல்லலாம் 30, 60 என்ன திடீர்னு ஒரு ஜம்ப், 40 ஜம்ப், 30, 30, 30 போன இன்கிரிமெண்டலா. இட்ஸ் நாட் அ ஃபார்முலா. தேவனுடைய கொடைகள் என்பது இட்ஸ் நாட் அ ஃபார்முலா. அவங்களுக்கெல்லாம் ஆண்டவர் அவங்கெல்லாம் எனக்கு, தட்ஸ் நாட் ஹவ் இட் இஸ். நாம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் தனிப்பட்ட வாழ்க்கையாய் தேவனுக்கு முன்பாய் நிற்கிறது ஆக்சுவலா. So even the perfect seed in the perfect ground did not yield 100%. ஏன் தெரியுமா? We are never perfect. We are never a perfect ground until we are with the perfect one. Amen. பரிசுத்தரோடு இருக்க போகிற அந்த நாள் வரை முழு பரிசுத்தம் என்பது நமக்கு ஒரு நாளும் இந்த உலகத்துல சாத்தியமாகாதது. அதனாலதான் பவுல் அப்போஸ்தலர் புலம்புறாரு, நான் எதை செய்ய விரும்புகிறேனோ அதை செய்யாம விட்டுறேன், எதை செய்ய கூடாதோ அதை செஞ்சிடறேன். What a wretched life that this is என்று ரோமருக்கு எழுதின நிருபத்தில் 7வது அதிகாரம் கடைசியில சொல்லிட்டு 8வது அதிகாரம் 1வது வசனத்தில் சொல்லுவாரு, but still there is no condemnation for those who are in Christ. Hallelujah, hallelujah. கர்த்தருக்குள்ளா இருக்கிறவங்களுக்கு ஒரு நாளும் தண்டனை தீர்ப்பு கிடையாது என்று ஒரு உற்சாகத்தோடு அவர் ஆரம்பிப்பார். பிரியமானவர்களே, இந்த நாள்ல இப்போ இதே அதிகாரத்துல நீங்க இதே 13வது அதிகாரத்துல நீங்க 18வது வசனத்துல இருந்து 23வது வசனம் வரைக்கும் வாட்சி பாத்தீங்கன்னா, தன்னுடைய சீஷர்களுக்கு தேவன் இந்த உவமையை விளக்கி காட்டுகிறார். இப்ப நாமெல்லாம் ரொம்ப வேதத்துல தேறின ஆளுங்க இல்லையா? சோ இப்ப இதை கேட்கிறப்பவே என்ன நினைச்சிருப்போம்? இதை பத்தி நான் இது வரைக்கும் 100 பிரசங்கம் கேட்டிருப்பேன், இன்னைக்கு அண்ணன் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு நினைச்சிருப்போம். சீஷர்களுக்கு பாருங்க, அந்த நாட்கள்ல அவர் சொன்ன உவமையே புரியல. பரிசேயருக்கும் சதுசேயருக்கும் புரியலன்றது கூட ஓரளவு ஏத்துக்கலாம் இல்லையா? அவர் கூடவே இருந்து அவர்கிட்டயே படிச்சு யோசிச்சு பாருங்க. They studied under the greatest teacher lived. Still they have not received it. இப்போ சீஷர்கள் எல்லாம் நல்ல சொல்லுவீங்களா?
முள்ளுள்ள நிலம் சொல்லுவீங்களா, கல்லான நிலம் சொல்லுவீங்களா, வழியோரம் இருக்கிற நிலம் எதுன்னு சொல்லுவீங்க? Who were the disciples? What kind of land they were? They didn't understand. ஆண்டவர் பொறுமையோடு, அதனாலதான் பவுல் தீமோத்தேயுக்கு சொல்றாரு, நீடிய சாந்தத்தோடும் பொறுமையோடும் புத்தி சொல்லு. தேவன் அபதமாய் சீஷர்களுக்கு புத்தி சொல்லுகிறார். அந்த 18 இருந்து 23 வரைக்கும் அவங்க அவருக்கு சொல்ற, அதுல குறிப்பா அந்த 19வது வசனத்தை மட்டும் ஒருத்தர் வாசிங்க. ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டு உணராதிருக்கும் பொழுது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்திலே விதைக்கப்பட்டதை பறித்துக் கொள்கிறான், அவனே வழியருகே விதைக்கப்பட்டவன். இப்ப பாருங்க, இந்த ஒரே ஒரு பகுதியை மட்டும் இன்றைக்கு பார்த்து, வழியருகே உள்ள நிலத்தை மட்டும் பார்த்துட்டு நம்ம இன்றைக்கு முடிப்போம். அடுத்த வாரம் வந்து we will see அந்த ராக்கி லேண்ட் ஒவ்வொன்றை குறித்து நாம் பார்ப்போம். ஏன்னா அந்த மிகுதி உள்ள அந்த பகுதிகளையும் once again ட்ரெடிஷனல் விதமாய் நாம் பார்க்க போகிறதல்ல, இதை நம்முடைய வாழ்க்கைக்கு சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்காய். See, when you walk out of this place, ஆண்டவரே இந்த வசனம் how does it apply to my life? அந்த ஒரு கேள்வி நமக்குள்ள எழும்பணும். அப்படி ஒரு அப்ளிகேஷன் கிடைக்காம போச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம இந்த கதாகாரட்சேபம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அதை கேட்கறதுக்காக நம்ம இங்க வரல. இது ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தை கிரியை செய்யணும். அந்த ஒரு பகுதியை மட்டும் இன்றைக்கு நாம் பார்த்து இன்றைக்கு நாம் அடுத்ததுல நம்ம தொடர்ந்து போலாம். பாருங்க, வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் பொழுது, உணர்வுள்ள ஒரு இருதயம் இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் we need to appreciate them. அவங்க என்ன செய்யறாங்க? வசனத்தை கேட்கிறாங்க. அவங்க வந்து ரொம்ப கேட்காம நான் அசால்ட்டா இருக்கணும் அந்த மாதிரி, அதாவது ஆனா எப்படிப்பட்ட கேட்குதல்னா along the way. திங்கட்கிழமை இதை செய்யணும், செவ்வாய்க்கிழமை அதை செய்யணும், புதன்கிழமை இங்கே போகணும், வியாழக்கிழமை இந்த அப்பாயின்மெண்ட் இருக்கு, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை காலையில் கோயிலுக்கு போகணும், திங்கட்கிழமை, இப்படியே தான் நம்முடைய சைக்கிள், நம்முடைய ருட்டீன். அப்படிதான். நான் சிறு வயதாக இருக்கும் பொழுது ஒரு கான்வென்ட்டுக்கு அம்மா வந்து என்ன மில்க் பால் வாங்கிட்டு வான்னு சொல்லி அனுப்புவாங்க. அங்கே ஒரு சிஸ்டர் முன்னாடி, ஒரு நல்ல வயசான ஒரு சிஸ்டர் உட்காந்துருப்பாங்க முன்னாடி உட்காந்து அங்கே ஆடுலாம் நிறைய கட்டியிருக்கும். நான் சிஸ்டர் இப்படி தான், பரலோகத்தில் எங்கள் பிதாவே, அந்த ஆட்டை எடுத்துக்கட்டு உங்களுடைய நாமம் ரட்சிக்கப்படுவதாக, உங்களுடைய ராஜ்யம் வருவதாக, அந்த மாடு பாரு, அது பாட்டு ஓடிட்டு இருக்கு, கவனிக்கவே இல்லை. இப்படியே தான் அவங்க தொடர்ந்து. எனக்கு அவங்கள பார்க்குறப்பெல்லாம் வேடிக்கையா இருக்கும். ஆர் ஃபாதர் ஆரம்பிச்சுட்டு அப்படியே இடையில எல்லாரோடய பேசிட்டு திரும்ப ஆனா கரெக்டாக அந்த செயின் விடவே மாட்டாங்க. எந்த தடுமாற்றம் திரும்ப ரீஸ்டார்ட்லாம் கிடையாது. கரெக்டா அந்த செயின் போகும். இடையில வந்து ஒரு இடையில டிஸ்கோர்ஸ் மாதிரி ஏதாவது ஒவ்வொன்று போயிட்டு வந்து எனக்கு ரொம்ப வேடிக்கையா இருக்கும் அவங்கள பார்க்கும் பொழுது. இது என்னது இவங்க இவ்வளவு அவிதமா பாருங்க கேட்கிறாங்க. தட் இஸ் த wayside hearing along the way. இருக்கிற 7 நாள் இருக்கிற ஒரு முக்கியமான வேலை வந்து எனக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில் இருக்க கோயிலுக்கு போயிட்டு வந்துடுவேன். அது போயிட்டு வந்துட்டு எனக்கு கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியாக இருக்குது பிரதர். இல்லைன்னா அந்த வாரம் ஃபுல்லாக ஒரு குற்ற உணர்ச்சியாகவே இருக்குது. எதுக்கு அந்த வம்பு? இது ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒரு இடப்ப என் தலையை காமிச்சிட்டு வந்துட்டோம்னா அவர் பாட்டுக்கு அவர் அங்கேயே இருப்பார், நான் பாட்டுக்கு என் வேலையை நான் பார்த்துட்டு இருப்பேன். இல்லைன்னா என் பின்னாடியே வந்து அவனுக்கு மனசில் ஒரு குற்ற உணர்ச்சி கொடுக்குறாரு. அபதமாக நம்ம சபைக்கு வரணுமா? பாருங்க, வசனத்தை கேட்கிறவர்கள் கேட்டும் உணராது இருக்கிறார். நான் சொன்ன மாதிரி which kind of land disciples were? நீங்க எல்லாரும் அவங்க ரொம்ப குட் லேண்ட் நினைச்சிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, யூதாஸ் எந்த கதையில சேர்ப்பீங்க? Where will you put Judas? What kind of a land he was? Don't assume that all the disciples were of good land. Not at all. பாருங்க, முதலாவது காரியம் wayside hearing. The namesake Christians சொல்லுவாங்க இல்லையா, hears but do not understand and they don't take any efforts to understand. அறிந்து கொள்ளுகிறதற்கு, புரிந்து கொள்ளுகிறதற்கான பிரயாசங்கள் அவர்களுக்கு இல்லை. ஜான் ஹேகி அழகா சொல்லுவாங்க, these are the lily Christians and poinsettia Christians. They either know the Easter or know the Christmas. இது ரெண்டுக்கு இடையில ஒண்ணுமே தெரியாது உங்களுக்கு கிறிஸ்தவத்தை பத்தி. பிகாஸ் வருவாங்க, கிறிஸ்மஸ் தான் கோயிலுக்கு வருவாங்க, ஈஸ்டருக்கு தான் கோயிலுக்கு வருவாங்க, ஞாயிற்றுக்கிழமை தான் கோயிலுக்கு வருவாங்க. He used to call them as Easter lily Christians and the poinsettia Christians. ஏன்னா அந்த ரெண்டு பூ தான் கரெக்டாக அந்த சீசன்ல அங்க வைப்பாங்க. அற்புதமான இல்லை. அதாவது இவங்களுக்கு வந்து எப்படின்னா, அந்த வேசைட்ல இருக்கவங்களுக்கு faith is a religion. It's a religion to me. எனக்கு தேவையான இடத்துல உபயோகப்படுத்திக்குவேன், தேவையில்லாத இடத்துல உபயோகப்படுத்த மாட்டேன். ஓ, இங்க இருக்கவங்க எல்லாரும் கிறிஸ்துவங்களா, நான் என்னை கிறிஸ்துவனா அடையாளப்படுத்தி கொண்டா I can be one among the crowd. அதே இது வெளியில இன்னொரு இடத்துக்கு போனோடனே அவங்களாம் அங்க யாருமே கிறிஸ்தவங்கள் இல்லையா, be a Roman when you are in Rome. கேள்விப்பட்டிருக்கீங்களா? Be a Roman when you are in Rome. இருக்கிற இடத்துக்கு சூழ்நிலைக்கு அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே அங்க ஜெல்லாயி அங்க ஐடென்டிஃபை yourself. That is what is wayside hearing.
எனக்கென்று ஒரு அடையாளப்படுத்திக் கொள்ளுதல், சொந்தப்படுத்திக் கொள்ளுதல், ஐடென்டிட்டி எனக்கென்று ஒன்று இல்லை. And also they feel relationship is too close. ரொம்ப நெருங்கிலாம் வேண்டாம். பேதுரு இயேசுவானவரை எப்படி பின்தொடர்ந்தார்? At a distance. இங்கிலீஷ் பைபிள்ல ரொம்ப அழகா எழுதியிருக்கும். இயேசுவானவர் காட்டி கொடுக்கப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டு அந்த முற்றங்களுக்குள்ளே போகிறப்போ பைபிள்ல அழகா எழுதியிருக்கும், பீட்டர் followed him at a distance. Convenient distance. அவரை ஒரு தூரத்தில் வச்சுக்கிறது நல்லது. பக்கத்தில் வந்தால் அவர் நிறைய என்னை பற்றி குறை சொல்லுவார். அது எனக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதனால் ஞாயிற்றுக்கிழமை போகிறேன்னா, ஒரு நல்ல பிரசங்கத்தை கேட்குறேன்னா, மன்னிப்பு கேட்குறேன்னா திரும்ப வந்துடணும். அடுத்த வாரத்துக்கு தேவையான மன்னிப்பு கேட்க வேண்டிய விஷயங்கள் இந்த வாரம் ஃபுல்லாக அக்யூமுலேட் பண்ணிவிட்டு திரும்ப அடுத்த வாரம் போய் மன்னிப்பு கேட்பேன் நான். That is the kind of life, wayside life. You are cornered. வெளியோரத்தில் விதைக்கப்பட்ட விதைகள் இவங்க. இந்த நம்ம வீட்டில் சொல்லுவோம்ல, ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நானே ஒரு இது பண்ணுவேன். நான் சேனல் ஃபிளிப்பிங், ஒரு சேனலில் இருக்கவே மாட்டாங்க. they'll keep flipping channels. ஒரு இதில் அது இருக்குது, இதில் இருக்குது, அதில் இருக்குன்ட்டு. எனக்கு இப்போ ஆட் வந்து அதனால் நிற்கவே முடியாது. உடனே அடுத்த சேனல் போயிடுவேன் நான். தென் அங்கே ஆட் முடிஞ்சோடனே இங்கே வந்துடுவேன் நான். இந்த மாதிரி ஒரு ஷார்ட்கட்டில் இப்படி எல்லாத்தையும் போட்டு வச்சிருக்கிறேன். இது மெனி ஆஃப் அஸ் ரியலி டூ. இவங்க அப்படி தான். சண்டே டு சண்டே, பாட்காஸ்ட் டு பாட்காஸ்ட், யூடியூப் டு யூடியூப், ப்ரீச்சிங் டு ப்ரீச்சிங், மெசேஜ் டு அவிதமாக தான். இதுலேருந்து அதுக்கு கண்டினியூஸ் ஃபீடிங் இருக்காது. கண்டினியூஸ் ஃபீடிங் இருக்காது. பாருங்க, இது அண்ட் லிவிங் இது எப்படின்னா, வேடிக்கையாக சொல்லணும்னா, இந்த நம்ம வேர்ல்டில் செக்யூலர் வேர்ல்டில் சொல்லுவாங்க இல்லையா, லிவிங் ஃப்ரம் பே செக் டு பே செக்னு. ஏதோ எழுத்துக்கு பறிச்சுக்கிட்டு அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கோம், பே செக் டு பே. அதே மாதிரி தே லிவ் ஆன் ஸ்பிரிச்சுவல் பே செக் டு பே செக். போன சண்டே வந்தேன், எல்லாம் எனக்கு டிப்ளீட் ஆயிடுச்சு. இந்த சண்டே வர ரீசார்ஜ் பண்ணிக்குவேன், திரும்ப போயிடுவேன். போய் எல்லாத்தையும் டிப்ளீட் பண்ணிட்டு திரும்ப அடுத்த சண்டே வருவேன், ரீசார்ஜ் பண்ணிக்குவேன். இப்படியே தான் இவங்களுடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது. அதான் அந்த வேசைட் ஹியரிங். தே ஆர் டூ பிஸி to invest in God's word, wait upon the Lord and establish a relationship. பெரியமானவர்களே, unless you know the God of the word, you will never know the word of God. Amen. Unless you know the God of the word and establish a personal, deep, convicting relationship with them, the word of God means nothing to you. சும்மா அலங்காரமா பேசி ஜபிக்கலாம், ஆனால் உறவில்லாத வசனம் என்பது வெறுமையானது. உறவில்லாத வசனம் என்பது, யோசிச்சு பாருங்க, யூதாஸ் எத்தனை பிரசங்கம் பண்ணியிருப்பார், எத்தனை அற்புதங்கள் நடத்தியிருப்பார் பாருங்க. அந்த நமக்கு அந்த உறவின் அடிப்படையில் நாம் பெற்றுக்கொள்ளுகிறது தான் it will stick into our lives. They get busy with life without realizing that the life itself is a gift from God. வாழ்க்கையே தேவனிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொண்ட ஒரு gift என்பதை உணராத படிக்கு அவங்களுடைய வாழ்க்கை இருக்கிறது. இன்னொன்று என்ன தெரியுமா, real life is even a better place to serve God. சபையில நீங்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறதை விட மிக மிக அதிகமாய் உலகத்தில் ஊழியம் செய்யணும். The better place to serve the Lord is the world, not the church alone. And they decline that. அந்த பகுதி வந்து அவங்க ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் அவர்களுடைய உலகத்தின் வாழ்க்கையும் கம்ப்ளீட்டா தனியா வச்சிருப்பாங்க, வெல் ஐசோலேட்டட். அது வந்து சாத்தானுடைய கிரியை. ஏன்னா as if they are Christian when they are in a church and they are somebody else when they are outside. If you go and stand in a மாட்டு தொழுவத்துல போய் நீங்க நின்னீங்கன்னா மாடாயிருவீங்களா? ஆமா அப்படின்னா அப்ப நீங்க சபையில இருக்கப்ப நீங்க கிறிஸ்தவன் ஒத்துக்கலாம். Not everyone in the church is a Christian. Not everyone who attends a church is a Christian. இவங்க எப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை, தங்களுடைய உலக வாழ்க்கையையும் ஆவிக்குரிய வாழ்க்கையையும் அவ்வளோ கேர்ஃபுல்லா பிரிச்சு எந்த சம்பந்தமும் இல்லாம வச்சுக்குவாங்க, so that their life doesn't intrude with each other. That is a hypocrisy. Lot of distraction, and the enemy keeps them busy in that isolation. Enemy keeps them busy in that isolation. And சொன்ன மாதிரி மற்ற எல்லா காரியங்களுக்கும் டைம் அலோகேட் பண்ற மாதிரி ஆவிக்குரிய காரியங்களுக்கு ஒரு டைம் அலோகேட் பண்ணி அதை செய்து அதோட at the end of the day remember, what does not sink into your heart does not stick. ஆரம்பத்தில் வசந்த இன்றைக்கு பிரசங்கத்தை ஆரம்பித்த பொழுது நான் சொன்னேன்,
unless you are convicted in your heart. இருதயத்தில் குத்தப்பட்டால் ஒழிய, இருதயத்தில் அந்த நெருக்கப்பட்டால் ஒழிய, கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது என்று பவுல் சொன்னது போல அந்த ஒரு நெருக்குதல் இல்லாவிட்டால் உங்களுடைய வாழ்க்கையில எந்த கனிகளையும் பார்க்க முடியாது. No matter how great the preacher or teacher is, அந்த சபையில அவங்க எவ்வளோ பெலிகிராமோட சர்ச்சை அவங்க அட்டன் பண்ணிட்டு இருந்தாலும் எந்த மாற்றத்தையும் காண முடியாது. ஏன் தெரியுமா? இயேசுனுடைய சபையில இருந்த யூதாஸே ஒரு மாற்றத்தையும் காணாம வாழ்க்கையில. யோசிச்சு பாருங்க, சீஷர்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் எப்படி இருந்தது? அவர் மரித்து உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறமும் அவர் உயிர்த்தெழுவார்னு அவங்க நம்பவே இல்லை. இதுக்கு மேல நம்ம என்ன உதாரணம் சொல்ல முடியும்? நீ வெளியூர்காரரான்னு இயேசுவை பார்த்து எம்மாவூர் போகிற வழியில கேட்கிறாங்க. தோமா சொல்றாரு, நான் நம்ப மாட்டேன், கையை விட்டு நான் நோண்டி பார்த்தாலே நான் நம்ப மாட்டேன். யோசிச்சு பாருங்க, சீஷர்கள் ஒவ்வொருவருடைய அந்த ஒரு நிலையும். நம்முடைய இருதயத்துல நாம் நெருக்கி ஏவப்படுகிறோமா? The greatest teacher ever lived, Jesus had a Judas. யூதா அவருடைய இருந்தான். அதனால ஜூடா had a position. அவனுக்கு ஒரு பதவி இருந்தது. ஆனா ஒரு உறவு இருந்ததான்னு கேட்டா அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. நாம் தேவனோடு இருக்கிற அந்த உறவில் வளர 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 தேவன் நம்முடைய வாழ்க்கையில விதைகளை அதிகமாய் நிரப்புவார். தேவன் நம்முடைய வாழ்க்கையில விதைகளை அதிகமாய் நிரப்புவார். This is why இன்றைக்கு இதோட நாம முடிவு செய்வோம். This is why we need teaching of the word and not just preaching. எதற்காக நம்ம வேதத்துல நம்முடைய தனிப்பட்ட ஜெப வேளையிலும் நம்முடைய குவைட் டைம்லையும் why we ask the Holy Spirit to teach the depth of the word, எதற்காக பைபிள் ஸ்டடியில் அவர் ஆழமாய் நாம் தியானிக்கணும் அப்படின்னா இட்ஸ் பிகாஸ் ஆஃப் தட். இல்லைன்னா வழியோரத்தில் விழுந்த விதைகளை போல அவை பட்டு போகும். நல்ல கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட கேட்போமா? ஆண்டவரே, நான் எவ்விதமான நிலமாய் நான் இருக்கிறேன். ஆண்டவரே, என்னை பார்க்குறவங்க சொல்லலாம், இவங்க ரொம்ப ஆவிக்குரியவங்க, இவங்க ரொம்ப அபிஷேகம் உள்ளவங்க, இவங்க அதிகமாய் கர்த்தருக்காய் ஓடுறாங்க, எவ்வளவோ காரியங்களை பிறர் சொல்லலாம். ஆனால் ஆண்டவரே, என் நிலம் எப்படிப்பட்டது என்பதை நீர் அறிவீர். ஹல்லேலூயா. என் நிலம் எப்படிப்பட்டது? என் இருதயமாகிய நிலம் ஆண்டவரே, என் இருதயம், என்னுடைய குடும்பமாகிய நிலம் ஆண்டவரே, என் பிள்ளைகளின் இருதயமாகிய நிலம் ஆண்டவரே எப்படிப்பட்டது என்பதை கர்த்தர் நீர் அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே, உம்மோடுள்ள அந்த ஒரு தொடர்ந்த உறவு, that consistent relationship with him, the consistent longing for him, அப்ப அது எனக்கு இல்லாம போனா நான் வளர்ச்சியற்று பட்டு போயிருவேன். ஆண்டவரே, என் வாழ்வு கனிதராத வாழ்வாய் மாறிடும். ஆண்டவரே, இந்த நாள்ல I surrender my heart unto you, Lord. Help me to understand this parable in the right way. It's not to label a ground as a thorny ground or a stony ground or a wayside ground or a good ground. Each of us here oscillate between each of this every day of our life. ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்க்கையில முள்ளான நிலமாய், கல்லான நிலமாய், வழியோர நிலமாய், நல்ல நிலமாய் நாங்கள் அலைக்கழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, we are oscillating and we are being tossed to and fro. கர்த்தர் எங்களை சந்திப்பீரா? கர்த்தர் எங்களை சந்திப்பீரா? ஆண்டவரே, நீர் எங்களை நோக்கி கூப்பிடுவீரா? உடைய சத்தத்தை கேட்கிற செவிகளை கர்த்தர் நீர் எங்களுக்கு கொடுப்பீரா? உம்முடைய இந்த உவமையை ஆண்டவரை ஒரு வித்தியாசமான கோணத்துல நாங்கள் இன்று தியானிக்க ஆவியானவர் இருதயத்துல ஏவி இருக்கிறீர். வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்லாமல் ஆண்டவர், அடுத்த முறை இந்த பிரசங்கத்தை நாங்கள் தொடர்கிறதற்கு வருகிற வரை எங்கள் ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் நான் எவ்விதமான நிலமாய் இருக்கிறேன், என் குடும்பம் எவ்விதமான நிலமாய் இருக்கிறது, என் விதையின் களஞ்சியங்கள் நிரம்பி வழிகிறதா, அல்லது நான் அதை I'm emptying the seeds so often that the Lord is pouring into me over and over. நான் அதிகமாய் விதைக்கிறதுனால தேவன் எனக்குள்ளே அதிகமாய் விதைக்கிறார் என்கிற சிந்தை, என்கிற சந்தோஷம் உங்களுக்குள்ளா இருக்கிறதா?
விதைக்கிறதற்கு கற்றுக் கொடுக்க சொல்லுவீங்களா? ஆண்டவரே, அந்த பழக்கத்தை நான் விட்டுட்டேன் ஆண்டவரே. உம்மை பகிர்ந்து கொள்ளுகிறது ஒரு அன்பான வார்த்தை, ஒரு கனிவான ஆறுதல், ஒரு அன்போடு ஜெபம், ஒரு மன வெறுக்கம் எனக்கு இல்லாம போய் ஆதி நாட்களிலே இருந்த அந்த அன்பை நான் விட்டுட்டேன் ஆண்டவரே. மீண்டும் ஒரு விசையாய் என்னை தூக்கி எடுப்பீரா? அமைதியாய் அவருடைய பாதத்தில் அமர்ந்து அவரிடத்துல கேட்போம். Over and over, reinforce your words. கான்கிரீட் போல ஆண்டவரே, இருதயத்துல உம்முடைய வசனங்களை எழுத்தாணியை கொண்டு எழுதும் ஆண்டவரே. இருதயத்துல கேட்கிற எல்லாரும் அறிந்து கொள்ளுகிறதல்ல, புரிந்து கொள்ளுகிறதல்ல, புரிந்து கொள்ளுகிற எல்லாரும் அதன்படி நடக்கிறதல்ல ஆண்டவரே, அதன்படி கீழ்ப்படுகிறதல்ல ஆண்டவரே. நான் கேட்கிறது மாத்திரமல்ல, அதன் ஆழத்தை புரிந்து கொள்ளவும் அதன்படி நடக்கவும் என் இருதயத்தை ஏவும். என் வாழ்க்கை மாறும் பொழுது என் வாழ்க்கை நிரம்பி வழிகிற ஆசீர்வாதமாய் மாற ஆண்டவரே. கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம், நன்றி, ஆராதனை அப்பா. மீண்டும் ஒரு விசையாய் நீர் எங்களை தகுதியுள்ளவர்கள் என்று எண்ணினபடியினால் உம்முடைய சமூகத்திற்கு அழைத்து வந்து உம்முடைய வசனத்தின் ஆழங்களுக்கு எங்களை கூட்டி சென்றிருக்கிறீர் ஆண்டவரே. எசேக்கியேல் சொன்னது போல ஆண்டவரே, கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா, நீச்சல் ஆழம் வேண்டும் ஆண்டவரே. எங்களுக்கு நீச்சல் ஆழம் வேண்டும் ஆண்டவரே. எங்களுடைய பிடிகள் அற்று போய் தேவனை நாங்கள் பற்றிக்கொள்ளும்படிக்கான ஒரு பிடி, இறுகின பிடி எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. நீர் எங்களை பற்றி பிடித்திருக்கிற அந்த அன்பு ஒரு நாள் எங்களை விட்டு விலகாது. கிறிஸ்துவின் அன்பிலிருந்து எங்களை பிரிக்க எதனாலும் கூடாது ஆண்டவரே. இந்த நாளில மீண்டும் ஒரு விசையாய் எங்கள் இருதயத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். நாளையிலிருந்து நாங்கள் வசனத்தை வாசிக்கிற விதம் வேறு விதமாய் இருக்கட்டும். ஆவியானவரை குறித்து வாஞ்சிக்கிற விதம் வேறு விதமாய் இருக்கட்டும். இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் வாஞ்சிக்க பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை கொடுங்க. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். வாஞ்சியோடு கேட்கிற இருதயத்தை எங்களுக்கு கொடுங்க. எங்களுடைய வாழ்க்கையில நீர் செய்ய வாஞ்சித்திருக்கிற அற்புதங்கள் எங்களுடைய அவிசுவாசத்தினால குறைவுபட்டு தடைபட்டு போயிருக்கிறது ஆண்டவரே. மத்தேயு 13 கடைசி வசனத்துல வாசித்தது போல அவர்களுடைய அவிசுவாசத்தினால அவர் அந்த இடத்துல அநேக அற்புதங்களை செய்யக்கூடாது போயிற்று ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில நீர் செய்ய வாஞ்சித்திருக்கிற நினைத்திருக்கிற அற்புதங்களும் அடையாளங்களும் நிறைவேறும்படிக்காய் எங்கள் விசுவாச வாழ்க்கைய, விசுவாச ஓட்டத்தை கர்த்தர் நீங்க மாற்றுங்க ஆண்டவரே. உம்முடைய நாமம் எங்கள் வாழ்வில மகிமைப்படட்டும். விதைக்கிற பிள்ளைகளாய் எங்களை மாற்றும். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. எல்லாரும் எழும்பி நின்று கர்த்தருடைய ஆசீர்வாதத்திற்கு தலை வணங்குவோம். நம் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசுவின் மனதுருக்கமும் பரிசுத்த ஆவியின் வழி நடத்துதலும் இன்றும் என்றும் நம்மை விதைக்கிறவர்களாய் நடத்துகிற பரிசுத்த ஆவியின் வழி நடத்துதலும் இன்றும் என்றும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென், ஆமென். Let's sing an ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே